பணம் தான் வாழ்க்கைக்கு தனம். பாருங்க, நானும் என்னோட தலை ராக் எலகன் மாதிரி ஒரு சாகசம் செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பதற வச்சு சதற வைக்கிற விளையாட்டு. அவசரப்பட்டு வாய் விட்டேன். ராக் எலகன் வெப்சைட்ல என்ன நடக்குதுன்னு பாரு. வணக்கம் ஜன் இனிய விசிறிகளே, இது நான் தான் ராக் கலகர். நான் உங்களை பார்க்க வந்துட்டே இருக்கேன். அவரு நடிச்ச படத்துல நடிச்ச அதே டயலாக் இப்போ நம்ம கிட்ட விடுறாரு. என்ன யாராவது பார்க்கணும்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பேன். இது அவர் வழக்கமா சொல்ற பஞ்ச் டயலாக். அப்பாவியான வாயில்லாத ஜீவன்களை காப்பாத்தும் இந்த ராக் கலகன் மெலப்ரூக் அவுட்டோர் ஸ்டேடியத்துக்கு வர போறேன். சாகசங்களை செஞ்சு உங்களை இன்ப அதிர்ச்சியில அழுத்த போறேன். அதிரடி சாகச வீரர் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய ஹீரோவான அவர் கூட நாம ஒன்னா இருக்க போறோம். கிக்கே, இத நினைக்கும் போதே என் உள்ளுக்குள்ள பக் பக்குன்னு அடிக்குது. அதிர்ஷ்டம் இருக்கிற எனது 2 விசிறிகள் என் பக்கத்துல வந்து உட்காரலாம். என்ன யோசிச்சு பாக்குறீங்களா? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நானா தான் இருப்பேன். ஆமா, ஒரு பக்கம் நீ உட்கார்ந்திருப்ப, இன்னொரு பக்கம் நான் உட்கார்ந்திருப்பேன். அதுக்கப்புறம் ராக் எலகனும் நாமளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நான் மேல போறேன், நீ கீழே போ. நம் வெற்றியை உலகம் பறைசாற்றட்டும். எப்படி சும்மா அதிருது இல்ல? ஒன்னு நல்லா இருக்கு, என்னது இன்னும் நல்லா இருக்கும் பாரு. கந்தர், இப்ப நான் மேல போறேன், நீ கீழே போ. நம் வெற்றியை உலகம் பறைசாற்றட்டும். 1 2 3 பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா தினமும் நீங்க என்ன பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா என்ன பர்சனலா பாக்கணும்னா உடனே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபுட் அண்ட் ஃபிக்ஸ்ல டிக்கெட் வாங்குங்க. கிக்கி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் விலை என்னன்னு சொன்ன? எக்கச்சக்கமா வரும் கண்ணுங்களா. டாக்ஸோட சேர்த்து. கவலைப்படாத, இந்த சங்கு நமக்கு உதவி பண்ணும். திருவிழா அன்னைக்கு கிடைக்கிற காசு, அப்புறம் பிறந்த நாளுக்கு கிடைக்கிற காசு, இது எல்லாத்தையும் நான் இதுக்குள்ளதான் சேமிச்சு வைப்பேன். சரி, இப்ப எவ்வளவு வச்சிருக்க? சாரிப்பா, சேமிச்சு வச்ச அந்த காசை வச்சுதான் நான் இதையா வாங்கினேன். இனிமேதான் சேமிப்பேன். என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நான் பாக்குறேன். சுத்தம், நாம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். கந்தார், சீக்கிரம். உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மா என்ன அடிக்கடி புல்லு வெட்ட சொல்லி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும். 2 பேருமே ஒன்னா சேர்ந்து செய்யலாம். நாம வியாபார கூட்டாளிகளா இருக்கலாம். ஒன்னா கலக்கலாம். இது கலக்கலா இருக்க போது. சிறந்த நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. ராக் கலகனோட விசிறிகள் 2 பேரும் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து ஒன்னா சேர்ந்து படம் பார்க்க போறாங்க. அடிச்சு தூள் கலப்புவாங்க. புல்வெட்டும் புலியான கிக்கும் அவனது அசிஸ்டன்ட் கந்தரும் வாழ்க. உங்க ஆர்வத்துக்கு கொஞ்சம் டேம் போடுங்க கண்ணுங்களா. ஏன்னா ஒரு டிக்கெட் தான் இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியான டிக்கெட். என்னது? ஒண்ணு தானா? பெரிய பிரச்சனையா இருக்கு. பேசாம அத நீயே எடுத்துக்க கிக்கே. வேண்டாம் நண்பா, அத நீயே வச்சுக்க. ஓகே விடு. ஓகேனா என்ன அர்த்தம்? இல்ல நீயே வச்சுக்கன்னு சொல்லலாம்ல. நான் முதலே சொல்லிட்டேன்பா. முதலே சொல்ல வேண்டாம், முதல்ல சொல்ல வேண்டாம். முன்ன விட நான் தான் ராக் கலகனோட ஃபேன், அதனால அந்த டிக்கெட் எனக்கு தான் வேணும், புரியுதா? ஓ அப்படியா? ஆனா நான் வெப்சைட்டை காட்டலனா அவர் வராருன்னு கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது. முதல்ல கொஞ்சம் இத பாரு கந்தர். நான் மட்டும் உனக்கு சொல்லி கொடுக்கலனா இப்படி நெட்டி எடுக்கிற டெக்னிக் உனக்கு தெரிஞ்சிருக்காது. டிக்கெட்டுக்காக எதுக்காக 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நண்பர்கள் 2 பேரும் எப்போ ஒன்னா இருக்கணும், தெரியாதா? இந்த டயலாக் விடுற வேலை எங்க கிட்ட வேணாம். நான் முதல்ல பணத்தை சம்பாதிச்சு அந்த டிக்கெட்டை வாங்கி காட்டுவேன். சுண்டக்காவே சவுண்ட் விடும்போது பூசணிக்கா சும்மாவா இருக்கும். நானும் களத்துல இறங்கி பாப்பேன். காலையில வரைக்கும் அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கவே. ஏன்னா விடியும் பொழுது என்னோட பொழுதுதான். பட்டைய கலப்பு, அடி தூள் கலப்பு, அடிச்சு தூள் கலப்பு. இது சாகச நேரம். தாயே, பாத்தியாக்கி, கந்தர் நல்ல பையன். காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டான். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே உதிச்சிருவான் இந்த கந்தரு. உன்னை மிதிக்கணும்டா. பந்திக்கு முந்திக்கோன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அந்த வகையில ராக் கலஹான் கூட நான் தான் பக்கத்துல உட்கார போறேன். இந்த ரவுண்ட்ல வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த ரவுண்ட்ல நான் தான் ஜெயிப்பேன்.
அவ்வளோ திமிரா? இது எப்படியே? ஆமா கண்ணு, நான் உனக்கு ஸ்பாட்ல பேமெண்ட் கொடுத்துருவேன். ஆனா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு. சோலி முடிஞ்சது. முன்னாடி முடிச்சிட்டான பின்னாடி முடிக்க வேணாமா? பின்னாடியா? உனக்கு பதிலா புல் வெட்டுற புலி கந்தரைய கூப்பிட்டுருக்கலாமோ? அவன் புலி இல்ல பூனை, நான் பாத்துக்கிறேன். ஏய் கண்ணு, மறந்தே போயிட்டேன். என் வண்டியை யூஸ் பண்ணா இந்த கிரவுண்டுக்குள்ள சட்டுன்னு போய் பட்டுன்னு வேலையை முடிச்சிருவேன். அப்படி போகுது. முடிஞ்சது. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு பாரு. அழகா இருந்த புல் கிரவுண்டை இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கீங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆனா பாலைவனம் மாதிரி இருக்கிற இந்த இடத்த சினிமா ஷூட்டிங்க்கு விட்டு பணம் சம்பாதிக்கலாம். நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க தம்பி. மேல கொதிக்காத கிக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சைன் வைக்க என் பாக்கெட்ல தான் பணம் குவியும். நான் தான் ஜெயிச்சு காட்டுவேன். நான் ஒரு பணம் மரங்கிறத மறந்துடாத. புல் வெட்டி தான் சம்பாதிக்க முடியுமா என்ன? நாங்கெல்லாம் யாரு? இன்னும் ஒரு வேலை கிடைச்சதுன்னா ராக் கலஹான் பக்கத்துல எனக்கு தான் நிரந்தர சீட்டு. நிரந்தரத்தை நிர்மூலமாக்கி காட்டுறேன். வீடு 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 தேடு. இதோ இருக்கு. நான் தான் முதல்ல வந்தேன். இல்ல நான் தான். அப்படின்னா எங்க வீட்டு புல் தரைய கிளீன் பண்ண வந்திருக்கீங்களா? ஆனா உங்க 2 பேர்ல நான் யார்கிட்டயே வேலையை ஒப்படைக்கிறது? என்னடா சொல்ற கண்ணு? அப்ப ரேஸ் வைக்கலாங்கறியா? என்ன ஒரு அற்புதமான யோசனை. கேட்டுச்சா? ரேஸ் வச்சுக்கலாம். வேலை செய்யற உங்க 2 பேருக்கு நான் பணத்தை பிரிச்சு கொடுக்கறேன். 50-50. அப்படின்னா யாருக்கு முதல்ல பணம் கிடைக்குதோ அவங்களால தான் டிக்கெட்டை முதல்ல வாங்க முடியும். தயாரா இருங்க. போட்டி தொடங்கட்டும். என்ன உரிமிக்கிட்டு இருக்கீங்க? கோ! ஏய் டாகி, நான் வந்து டிக்கெட் கொடு. நான் தான் முதல்ல வந்தேன். இல்ல நான் தான் முதல்ல வந்தேன். இந்த புடிச்சுக்கோ 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 புடிச்சுக்கோ. ஜிகா 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 ஜிகா. எனக்கு தான். இல்ல அது எனக்கு தான். பாட்டி மாதிரி த்ரோ பண்ற. நீ என்ன சொன்னாலும் நான் விடுறதா இல்ல. எனக்கு ஒரு கண்டாலே பொறிக்காது. 10 அடி ஆழம் இருக்கிற குளத்துல அவர் என் பக்கத்துல தான் உட்காருவாரு. நீ இருக்கிறதே 3 அடி தானடா. அப்படி பார்த்தா உன் ஹெல்மெட் மட்டும் தான் உயரம். நிறுத்துங்க. இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆளுக்கு பாதி. இது வேலைக்காகாது. வேலைக்காகாதா அப்படின்னு யாரு சொன்னா கண்ணுங்களா? எது எப்படியோ அந்த ஷோவை பார்க்க நீங்களே ஒரு வழியை கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா நீங்க சிறந்த கூட்டாளிங்களாச்சே. தெரியுதா? தெரியுது, தெளிவா. எனக்கும் தெரியுது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது நல்லா இருக்கு. நாம ஒரு கூட்டணியா இருக்கோம். இப்படியே போனா வருங்காலத்துல நாம 2 பேர் மட்டும்தான். ராக் கலஹான். அதை விட பெரிய சுகமே எனக்கு தேவையில்லை. எனக்கும் தான் போ. உயிர் நண்பர்கள். மொச்ச பயிர் சாப்பிட்டியா? இதெல்லாம் சகஜம் போ, கண்டுக்காத. பாசம் பண்ணிடுமே மோசம். பிராட், நான் சும்மாவா? ஏய், நான் உள்ளதான் இருக்கேன்.
சுடுது அப்ப சில்லாக்கிடுறேன். பிராட் நான் சும்மாவா? பிராட் நான் சும்மாவா? பிராட் நான் சும்மாவா? ஒரு நாளாவது ஒரு சாதாரண அண்ணன் எனக்கு கிடைக்க மாட்டானா? பட்டய கலப்பு, அடி தூள் கலப்பு. காலை வணக்கம் குட்டி தம்பி. பிஸியா? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன் போ. நல்ல லேண்டிங் கேக், தடாலடினால கொண்டாடி. நீ இப்ப டென்னிஸ் வீரனா வேற ஆயிட்டியா? சூப்பர் சூப்பரோ சூப்பர். இததுக்கு கையில வச்சிருக்க? இன்னைக்கு நாளே ரொம்ப வினோதமா இருக்கு. ஏன் இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? இல்ல. அப்படின்னா ஆமாங்கிறியா? இல்ல, ஏதோ குழப்பம் இருக்குங்கிற. அவ என்ன திட்டம் போட்டிருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். கந்தர், நாம பிராட நிழல் மாதிரி தொடரணும். இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். பிராட் பூக்களை வாங்குறானா? என்ன பண்ண போறான்? குட் ஆஃப்டர்நூன் குட்டி பாப்பா, சுட்டி பாப்பா கேலி. ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, நம்ம ஊர்ல நடக்க போற பெப்ராலில நான் அபிஷியலா சியர் லீடர் ஆக போறேன். நீ எங்க வருவியா? என்ன கேள்வி இது செல்லம்? கண்டிப்பா வருவேன் தோழி. நீ அதை கேட்டியா கந்தர்? பிராடுக்கு ஒரு தோழி கிடைச்சிருக்கா. அதனாலதான் பண்பா நடந்துக்கிறானா? பாசாங்கிற வேஷத்துல மாட்டிருக்கான். ஒன்னா சேர்ந்து கோரிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐட்டத்தையும் வர வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுதா? பிராடு சொல்ல இல்லை. இங்கே உங்க அண்ணன் ஒரு மக்கு. ஆமா 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 உங்க அண்ணன் ஒரு மக்கு. ஆமா ஆமா இங்கே உங்க அண்ணன் ஒரு மக்கு. ஆமா. பிராட் இல்லாத காலை பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கு. எடுப்பா துடுப்பா. பிராட் இங்க இல்ல. தெரியும்பா. தெரிஞ்சும் இங்க என்ன பண்றீங்க? தொலைஞ்சிட்டோம். எங்க தலை இல்லாம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். இப்ப இருக்கிறதெல்லாம் அவனுடைய சோஃபா தான். அவ இங்க இருந்ததுக்கான அடையாளம் கூட இருக்கு பாரு. அவன் மேல அடிக்கிற அற்புதமான வாசனையே இங்க இருக்குது. அதோட இந்த இடத்துலதான் அவன் உட்கார்ந்து இருக்கான். சாக்லேட்ஸா? ஆமா, மனசையே கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை நினைக்காது வேணும் இல்லையா? ஓ, தேங்க் யூ. நீ ரொம்ப நல்ல பையன் பிராட். நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓ, இது என்ன கோக்குமாக்கு வேலை? ஐ பலி முட்டாய். கந்தர், பேசும் புதரா. ஏய், நீ என்கிட்ட என்ன பேசுற? இட்ஸ் மீ. எனக்கு வரம் கிடைக்க போகுது. பிராடோட தோழி கோழி மாதிரி டக்காட்டி வேலை பண்றா. எனக்கு அவன் மேல டவுட்டாவே இருக்கு. உன் டவுட்ட மந்திர புதர்கிட்ட கேளு. என்னமோ தெரியல கந்தர், பிராடுக்கு இப்படி புது ஃப்ரெண்டு கிடைச்சது என்னமோ எனக்கு சரியா படல. தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டின கதையா இருக்கே. கந்தர், வாலாட்டுறவங்களை தாளாட்டலாம். கையோட கொண்டு வந்துட்டேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷேர் பண்றதா? அந்த மொக்க பையனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறத சொன்னேன். உனக்கு தான் ரூல்ஸ் நல்லா தெரியுமே. எங்க கூட நீ ஜாயின் ஆகணும்னா ஒரு மொக்க பையன் பொக்க பையன் கூட ஒரு வாரம் தொடர்ந்து நீ ஃப்ரெண்டா இருந்தே ஆகணும். பிராட், அத மட்டும் நான் சாதிச்சிட்டேன்னா வாழ்நாள் முழுக்க சியர் லீடர் தான். அதாவது இவங்கள மாதிரி. வெற்றி 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 நமக்கு தான். இடுப்பு போச்சு. வா பிராட். கார்கோ பண்றமா அழகா இருக்கு. நீ ஸ்மார்ட்டா வேற இருக்க. காலையில ஒர்க் அவுட் பண்ண கண்ணு, அதான் மசில்ஸ் எல்லாம் மெருகேறி போயிருக்கு. நீ என்ன பெப்ராலிக்கு கூப்பிட்டல, அங்க நான் ஸ்டேஜ்ல ஏறி உன்னை பத்தி ஒரு அழகான பாட்டு பாடலாமா? நீ எனக்கு அனுமதி கொடு ப்ளீஸ். ஓ, தாராளமா பிராட். டாடா டாடா டாடா. சரியான காமெடி பீஸ். நீ ஏமாந்த கொலியவே. சரியா சொன்ன. சரியான ஐடியா கேலி. நீ அவனை ஸ்டேஜ்லயே அவமானப்படுத்தலாம், எல்லார் முன்னாடியும். சொல்லப்போனா மொத்த ஸ்கூல் முன்னாடியும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னால அது முடியும்னு எனக்கு தோணல. வருவாடா, நல்ல பொண்ணு வருவாடா. அதாவது அவனை சாதாரணமா அவமானப்படுத்த கூடாது, ஒரு லாரி குப்பையை கொட்டி அவனை அவமானப்படுத்தணுங்கிற. அப்படி போடு. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்க போறோம். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். நாங்க தான் அற்புத மாங்காய்கள்.
கேள்வி ஒரு வில்லின்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லணும். வேண்டாம், ஓவர ஆட்டம் போட்டான்ல, தண்டனை அனுபவிக்கிட்டோம். அவன் என்னோட அண்ணாத்த. அப்போ உடனே இப்ப உண்மையை சொல்லிடு. என்ன அவசரம்? ஏன்னா அந்த அண்டாக்குள்ள இருக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு. கெல்லி நீ ரொம்ப கள்ளி சொல்லலாமா பல்லி சொல்லலாமா? ரெண்டுமே ரைமிங்ல பக்காவா தான் வருது. பிராட், ஒரு நிமிஷம் பேசலாமா? ஓ குட்டி தம்பி, தாராளமா உள்ளவா. சுத்தம் இது எனக்கு சுலபமா இருக்குன்னு தோணல. என்ன பிரச்சனை உனக்கு? ஃப்ரெண்டு கூட சண்டையா? ஃப்ரெண்ட்ஸ உள்ளங்கையில வச்சு தாங்குற என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லி. கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா ஆக்சுவலி ஒன்னு தெரியுமா கேக், கெல்லி எனக்கு தோழியானதுக்கு அப்புறம் நட்புக்கான உண்மையான அர்த்தத்தை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அத பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நீ ஏன் இப்படி எல்லாம் தயங்குறேன்னு எனக்கு புரியுது. ஆனா உண்மையான நட்பு என் கண்ணுக்கு தெரியுது. ஆனா ஒரு நல்ல நட்பை சந்திச்சோன்னா அது அழகா இருக்கும். இத பாரு பிராட், நீ நினைக்கிற மாதிரி உனக்கு இப்ப புரியுமான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா என்னைக்காவது உனக்கு இந்த உலகத்துல ஒரு நல்ல நட்பு கிடைக்கும். எனக்கு கெல்லி கிடைச்ச மாதிரியே உனக்கும் ஒரு ஜெல்லி கிடைக்கும். இல்ல அப்படி இல்ல. கெல்லி ஒரு வில்லி. அவ சேர் லீடர் ஆறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிறா. என்ன ஆச்சரியப்படுத்துற கேக்? எனக்கு தெரியும். உனக்கு பொறாம தானே? பொறுமையா இரு, வெறுமையா அகற்றிடலாம். இல்ல பிராட், சேர் லீடர் ரூல்ஸ் படி அவங்க ஒரு மொக்க பையனோட தற்காலிகமா ஃப்ரெண்டா இருக்கணும். வேண்டாம் வேண்டாம் தம்பி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. கோக்குமாக்கு சேட்டப் பண்ணாத. பிராட், பெப் ராலில அவங்க அவமானப்படுத்த போறாளாம். பிராட், அப்புறம் எப்படி போச்சு? சும்மாவா சொன்னாங்க? அந்த விஷயத்துக்கு கண்ணு மட்டும் இல்ல, காதும் இல்ல போல இருக்கு. நான் பேப்பராளிக்கு கிளம்புறேன் என் அன்பு குடும்பமே. அவன் கிளம்பிட்டான். நாமளும் பெப்ராலிக்கு போலாம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, சீக்கிரம் வா. மறுபடியும் ஏதாவது அண்டாக்குள்ள உட்கார வச்சிட மாட்டியே? இப்போதான் என் பேண்ட்டை நான் காய வச்சிருக்கேன்ப்பா. ஹலோ நண்பர்களே, பொதுவா இந்த பேப்பராலில இதெல்லாம் நடக்காது. இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்காக நான் இதை செய்யறேன். அவன் தான் பிராட். எனக்காக இதோட பாட்டோட ஆரம்பிக்க போறாரு. இதோ வந்துட்டாரு பிராட் பட்டோஸ்கி. இல்ல பிராட், அங்கதான் நிக்கணும். கெல்லி நீ ஒரு வார்த்தை சொல்லி அது இனிக்குதே தேனா. நான் பாடுவினே உனக்கு உனக்கு இன்ப கானா. அச்சோ, கிக்கி எங்க போனா? டைம் ஆகுது. எங்க இருக்க நீ? இருக்க வேண்டிய இடத்துல இருக்க. நீ தயாரா இருக்கியா? சொல்லு. ஓகே கிக். கெல்லி நான் செவத்துல இருக்கிற பல்லி. ஆகட்டும் கத்து. அதுதான். சும்மா சுத்தி 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 வந்து என் பிரதரை காப்பாத்துவேன். வெற்றுவடா என்ன? கெல்லி உனக்கு என்னாச்சு? கெல்லி நல்லா தானே இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த குப்பை மொத்தத்தையும் எங்க அண்ணன் மேல கொட்டி இந்த ஸ்கூல் முன்னாடி அவமானப்படுத்தி நீ சியர் லீடர் ஆகணுங்கிறதான உன்னோட திட்டம்? சொல்லு. அவன் போய் சொல்றான். அப்படித்தானே? அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். என்ன மன்னிச்சிரு. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத உன்னோட நான் ஃப்ரெண்டா இருப்பேன்னு நினைச்சது ஓன் தப்புதான். அப்படியா? ஹேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ கெல்லியில நாத்த பிடிச்ச பல்லி. அத நீ சொல்ல தேவையில்லை. குப்பை இல்லாமல நீ குப்பைதான். பட்டோஸ்கி குடும்பத்துக்கிட்ட வச்சுக்கிட்டா இதுதான் நிலைமைன்னு தெரிஞ்சுக்க. அவ போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட வாழ்க்கையில ஒரு ஒளியே வந்திருக்கா. அவ போயிட்டா. அவ இல்லாம என் வாழ்க்கை நிறைவடையாது. உப்பு இல்லாத பண்ட குப்பைக்கு போகும். நட்பில்லாத வாழ்க்கை. எனக்கு என்னமோ அப்படி தோணல. கந்தர், எங்க அண்ணனை குஷிப்படுத்துற அந்த குஷனை கொண்டு வாங்க. இவ்வளவு நேரமா எங்க ஊர் சுத்திட்டு இருந்தீங்க? இன்னும் என்ன வேடிக்கை? சீக்கிரமா போங்க. சரி தல, அப்படியே செய்றோம். கிளம்புவோம். எல்லாத்தையும் போய் கலக்குவோம். பிராட், நான் சும்மாவா? நீ இப்படி ஆனதுல சந்தோஷம் அண்ணா. எனக்கும் தான் சந்தோஷம் தம்பி.
பரம்பரை பழக்கம். தரையில சாகசம் பண்ணியாச்சு, வானத்திலையும் பண்ணியாச்சு. அடுத்ததா இனிமே தண்ணியில பண்ணணும். வேடு இன்னும் வேகமா வா. அம்மாடி. சாரி நண்பா, இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. இவ்வளவு நேரம் நான் என்னோட வேலையில இருந்து இருக்கணும். நான் 3 மணி நேரம் லேட்டு. எப்படிப்பா போச்சு கிக்கு? நீ என்ன நினைக்கிற? நான் அந்த ஸ்டண்ட ரொம்ப ஆசைப்பட்டனே. கிக் பட்டர்ஸ்கியோட இந்த ஆசம் மியூசியத்துக்கு ஒரு புது வரவு தேவைப்பா. மக்களும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உறுதியாதான் சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். கடந்த 6 மாசங்களா இங்க வந்துட்டு போன விசிட்டர்ஸ் உடைய எண்ணிக்கை 0. புது ஸ்டண்ட் எக்ஸிபிஷன் வைக்கணும், இல்லனா கதை முடிஞ்சுது. அப்படி இல்லனா இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆவற கலையை கத்து வச்சுக்க வேண்டியதான். புதுசா ஏதாவது பண்ணணும் கிக்கு. நாம யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நிச்சயமா உங்க வீட்ல எங்கயாவது இருக்கும். எங்க வீட்டு பரன் மேல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா சரி, கூட விட்டு கூட போயிற பட்டனை அழுத்துறேன். சூப்பர்ல, அந்த இடத்துக்கு போயிட்டோமா? தப்பாருப்பா, வெற்றி கோப்பை. என்ன செஞ்சதுக்காக உனக்கு இந்த வெற்றி கோப்பை? இல்ல, இது எங்க அப்பாது. அவர் ஸ்கூல்ல படிச்சப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்ததுக்காக அவார்டு வாங்கியிருக்காரு. யாராவது அதை திருடிடுவாங்களோங்கிற பயத்துல இங்க வச்சிருக்காரு. இது என்னது? தடாலடி மியூசியத்துல வச்சா இது பெரிய வரவேற்பு பெறும். இது ஏன் ஹெல்மெட் இல்ல? யார் அது? ஹெச். ஆனா எங்க அப்பாவோட பேர் ஹெச்ல ஆரம்பிக்காதே. நீ ஜாக்கிரதையா ஓட்டணும், இல்லன்னா யாருக்காவது அடிபட்டணும். கிக்கி, இத பாக்குறதுக்கு உமன் காஸ்டியூம் மாதிரி இருக்குது. உங்க அம்மாவோட பேர் என்னன்னு சொல்லு. ஹானி. ஆமா, எனக்கு ஹனி பட்டர் ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல, எங்க அம்மாவோட பேர் ஹானி. ஒருவேளை அவங்களுக்கு தான் இருக்குமோ? இங்க ஒரு வீடியோ டேப் வேற இருக்குதுப்பா. இது என்னன்னு செக் பண்ணுவோமா? வேகம், விவேகம், மின்னல் வேகம், உண்மையிலேயே கலக்கறாங்க. நிலத்துல இருக்கிற இவங்களோட ஸ்பீட் ரெக்கார்ட முறியடிக்க அதே வேகத்துல இவங்க தண்ணிலேயே கடுமையா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓவரா போகாத. லோக்கல்ல இவங்கள ஹனி பட்டர்ஸ்கின்னு சொல்லுவாங்க தாயே. ஆனா ரசிகர்களுக்கு இவங்க ஹனி ஸ்பிளாஷ். என்ன ஒரு வேகம், அதோட விவேகமும் சேர்ந்து இருக்கு. சும்மா தக தகன்னு மின்னுறாங்க போ. காந்தர், இதுக்கு என்ன அர்த்தம் நீ உணர்ந்துட்டியா? உன்னை விட பெரிய சாகசக்காரங்கன்னு தானே? இல்ல, என்னோட ஸ்டண்ட்டுக்காக அவங்க போட் ஓட்டி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதான் விஷயம். அப்படியா? கம் ஆன், லெட்ஸ் கோ. அம்மா அம்மா, இது உங்கள்தான். ஆமா. இல்ல இல்ல, எனக்கே தெரியல. அதாவது இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில இத பார்த்ததே இல்ல. எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன். அவங்க நம்மள ஏமாத்த பாக்குறாங்க, ஆனா அவங்கள போட்ட ஓட்ட வைப்பேன். இதோ வந்துட்டேன். இதானே அந்த X9 3000. யா, 5000 ஹார்ஸ் பவரோட இயங்குறது தானே? அற்புதமான கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. வாட்டர் கூல் டர்போவும் ஆக்வா ஜெட்ஸும் இதுல இருக்குல்ல? அப்படின்னா அந்த சூட்டு உங்களுது தானா? ஆமா. என் ஸ்டண்ட்டுக்காக நீங்க இந்த போட்டை ஓட்ட முடியுமா? ஓ சாரி கேக்கி, என்னால முடியாது. உங்களால முடியும் தாயே. நான் அந்த வீடியோவை பார்த்துட்டேன். நீங்க தான் ஹனி ஸ்பிளாஷ். ஆனா நீ அந்த முழு வீடியோவையும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஹனி ஸ்பிளாஷ் நிலத்துல இருக்கிற அவங்களோட ஸ்பீட் ரெக்கார்ட தண்ணியில தவற விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் திடீர்னு அவங்களுக்கு ஏற்பட்ட சுளுக்குதான். என்னால நகர முடியல. அன்னைக்கு அந்த போட்டியில நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் கிக். ஆத்தாடி. அவங்க சொல்றத கேட்டு உணர்ச்சி வசப்படுறியா? இல்லப்பா, ஏதோ ஷார்ப்பான பொருள் மேல உட்கார்ந்தேன். மன்னிச்சிருங்க தாயே, இது எனக்கு தெரியாம போச்சு. இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா நீ கொண்டு வந்திருக்கிற போட் உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஆமா. இத பாக்கும்போது நான் ஏன் இப்பவும் போட்டியில கலந்துக்க கூடாதுங்கிற எண்ணம் வருது. ஆஹா. ஆனா ஒரே ஒரு ரைட் போறதால பெரிய குத்தம் ஆயிடாது. உங்க மனசு மாறுறது எனக்கு சந்தோஷம். களத்துல இறங்கலாம். ஓகே. உங்களுக்கு சொந்தமானதை உங்களுக்கே ரிட்டர்ன்ல குடுக்குறேன், இந்தாங்கோ. அதெல்லாம் சரிதான். ஆனா முதல்ல நீ ஒன்ன கவனிச்சுக்கப்பா, தாங்க முடியல. நான் நல்லா கவனிச்சிட்டு தான் இருக்கேன். 4 மீல் சாப்பிடுறேன். யோசிச்சு பேசுக்கண்ணா. பேசாம யோசிக்க மாட்டேன், யோசிக்காம பேச மாட்டேன். மறுபடியும் யோசிச்சு பாரு. காக்கா துரத்துது. தாயே, இந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணுமா? சந்தேகமே இல்ல. இத சரியா ஓட்ட எனக்கு மறந்து போயிருக்காதுன்னு நான் நம்புறேன்.
ஆனா ஜாக்கிரதா கண்ணா. எங்க போனாங்க? புகைய கலப்பிட்டு வருவேன். ஸ்டண்ட் சூப்பரா இருந்தது. தேங்க்ஸ் மம்மி. வாவ், உண்மையிலேயே ஆசமா இருக்கு. இது ரொம்ப நல்ல அனுபவம் தான். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சு போச்சு. எல்லாம் தயாராயிடுச்சு கிக்கி. நீ தண்ணியில செஞ்ச சாகசத்தை பத்தின எக்ஸிபிஷன். ரசிகர்கள் இதை பார்க்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அவங்களோட ஆரவாரம் இப்பவே கேக்குது பாரு. ஓடியாங்கோ ஓடியாங்கோ, நமது கிக்கினுடைய இந்த புதிய அற்புதமான தடலடி. என்னது இது? சொல்லுங்க ஹனி ஸ்பிளாஷ், இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க எப்படி இந்த சாகசத்துக்கு தயாரானீங்க? என்ன நடக்குது தாயே? என்ன நடக்குதா? தரையில இருக்கிற ஸ்பீட் ரெக்கார்ட தண்ணியில முறியடிக்கிறதுக்காக இவங்க கலந்துக்க போறாங்க. அது சரி, நீ யாரு சின்ன குழந்தை? ஓ, இதான் என் பையன் கிளியரன்ஸ் பட்டவுஸ்கி. நான் இத செய்ய முக்கியமான காரணமே இவன் தான். சரி சொல்லுங்க, உங்க அம்மா ஒரு சாகச வீராங்கனையா இருக்கிறது எப்படி இருக்கு? சொல்ல போனா நான் தான் இந்த குடும்பத்திலேயே பெரிய சாகச வீரன். அது என்னமோ சரிதான், தாய போலதான பிள்ளையும் இருக்கும். இந்த அம்மா பையனை பாத்தீங்களா? அம்மா மாதிரி இவனும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருக்கா. இது ஒண்ணு அவங்கள பார்த்து போட்டுக்கிட்டது இல்ல, எனக்கு நானே போட்டுக்கிட்டது. அழகா பேசுறான். உங்க அம்மா சீக்கிரமே ஒரு சாதனை பண்ண போறாங்க தம்பி. நிலத்தோட வேகமான ரெக்கார்டு அவங்க தண்ணியில முறியடிக்க போறாங்க. இந்த பெரிய நிகழ்ச்சிக்கு முன்னாடி உங்க ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் கண்டிப்பா இத சொல்லதான் போறேன். எல்லாருக்கும் நீங்க மெல்லோ ப்ரூக் ரசிகர்களே, நான் திரும்பி வந்துட்டேன். ஓடியா ஓடியா கிக்கி, உங்க அம்மா தண்ணியில ஒரு புது சாகசம் பண்ண போறாங்களா? பார்க்கலாமா? என்னால முடியாது. ஏன்பா முடியாது? அம்மா ஆசமாக போறது எனக்கு என்னமோ சோதனையா இருக்கும் போல இருக்கு. ஆசமும் சேர்ந்தா அது எப்படிப்பா சோதனையா ஆகும்? கொஞ்சம் என் கணக்கு புள்ள மிஷினை வச்சு சொல்றேன். சாதனையும் டபுள் ஆசம். சிம்பிளா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. அவங்க உன்னை சப்போர்ட் பண்றாங்க, நீ அவங்கள சப்போர்ட் பண்ணு. ஹனி ஸ்பிளாஷ் அவங்களோட நீர் சாதனையை தவற விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு திடீர்னு ஏற்பட்ட அந்த பயங்கரமான சுளுக்கு தான். என்னால நகர முடியல. உனக்கு பிடிச்சிருக்கா கண்ணா? நீ சாகசங்களை எவ்வளவு விரும்புறன்னு எனக்கு தெரியும். அதுக்காக உன்னை சப்போர்ட் பண்றதுக்காக தான் நான் இதை பிரசன்ட் பண்ணிருக்கேன். நீங்க தான் உண்மையான தாய் குலம். கந்தர் சொன்னது சரிதான். இப்ப அம்மாவுக்கு உதவுறது என்னோட கடமை. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ஹனி ஸ்பிளாஷ் மிகப்பெரிய சாகசத்தை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. ஓ, அவங்க வந்துட்டாங்க. சும்மா வா. வருஷத்துக்கு அப்புறம் ஹனி ஸ்பிளாஷ் அவங்க சாதனை செய்யறதுக்கு சில நொடிகள் தான் பாக்கி இருக்கு. போன தடவை மாதிரி இந்த தடவை என் கை சுளுக்க பிடிச்சிச்சு, நகர முடியல. ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்க போட்டு நிறுத்தலனா மலையில போய் இடிச்சிருவாங்க. நல்ல நேரம் பார்த்து கிக் களத்துல இறங்கினா மறுபடியும் வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. தாயே, என்ன மன்னிச்சிருங்க. ஏன் கேக், நீதான் என்ன காப்பாத்திட்டியே. இல்லமா, நீங்க ஆசமா இருக்கிறது ஏன் ஆசமா குறைக்குமோ நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இப்பதான் தப்புன்னு புரியுது. ஆசமும் ஒன்னா சேர்ந்து அது டபுள் ஆசம். இப்ப நான் அதை உணர்ந்துட்டேன். ஓ இல்ல கேக், நான் வேகமானவளா இருக்கலாம், ஆனா நீ விவேகமானவன். யார்கிட்டயும் இல்லாத திறமை உன்கிட்ட இருக்கு. நீ ரொம்ப அபூர்வமானவன். என் சாகச நாட்கள் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம குடும்பத்தோட சாகச வீரனா நீதான் இருக்கணும். நன்றி தாயே. ஆனா உங்களோட அந்த ஹனி ஸ்பிளாஷ் பேரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு. ஆட தேட போறோம்.
அடிக்கிறது நிறுத்த கேக். நாம இப்ப சும்மா ஷாப்பிங் தானப்பா போறோம். No! முடியாது. இந்த விளையாட்டுக்கெல்லாம் இப்ப என்கிட்ட நேரம் இல்ல கேக். ஆண்ட் சாலியோட வெட்டிங்காக உனக்கு ஒரு சூட்டை ஏற்பாடு பண்ண என்கிட்ட நேரம் குறைவா இருக்கு. ஆனா தாயே, என்கிட்ட ஏற்கனவே ஒரு நல்ல சூட் இருக்கு. உனக்கு ஒரு உண்மையான சூட் வாங்குறத பத்தி பேசுறேன். நீங்க எனக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ண கூடாது. நான் பெரிய மனுஷனா ஆயிட்டேன். உங்க அப்பாவையே நான் சமாளிச்சிட்டேன். ஹலோ, இது எப்படி இருக்கு? என்ன ஆனாலும் சரி, மாலுக்கு நான் உங்க கூட வரதா இல்ல. இன்னும் எத்தனை தடவை தான் இந்த மாதிரி வெட்டிங்க்கு போறதோ தெரியல. ஓ, என்ன கேக், இந்த வருஷம் ஆன்சாலியோட வெட்டிங்க்கு நான் தான் சார்ஜ்ல இருக்கேன். நீயும் உன் கசன் கையிலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க 2 பேரையும் அழகா காட்ட தான் நான் ட்ரை பண்ண போறேன். இந்த தடவையாவது எல்லாம் நல்லபடியா அமையட்டும். கிக்கண்ணா, எங்கள் ஏரியாவின் மன்னா, உடனடியா வந்து அந்த சாகசத்தை பண்ணு. ஓனருக்கு தெரியாம ஆட்டையை போட்டு வந்திருக்கேன். அவர் வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் சாகசம் பண்ணு. கவலைப்படாத கந்தர், நான் திரும்ப வருவேன். ஏன்னா எனக்கு இப்ப பிடிக்காத ஒரு இடத்துக்கு போறேன். ஆடை தேர்வு. அது வரைக்கும் நீ இந்த ரேம்ப பத்திரமா பாத்துக்க. ஐயா கிட்ட சொல்லிட்டல, கவலைய விடு. ஏய், ஒழுங்கா போக மாட்டியா? கொஞ்சம் அடங்கு கேக். நான் உனக்கு இங்க சூட் வாங்க தான் வந்திருக்கேன், ஹாஸ்பிடல் பில்ல பே பண்றதுக்காக இல்ல. அப்படின்னா நான் அவ்வளவு மோசமா? நான் தான் கலக்குவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வந்தால கூப்பிடுவோம். உனக்கு சரியான சூட்டை எடுக்கலனா என்ன ஆகுமோ தெரியல. போ, முதல்ல போய் வெட்டிங் கேக் எடுத்துட்டு வரணும், அப்புறம் டைனிங் ஹால ரெடி பண்ணணும், சொந்தக்காரங்களை வேற கூட்டிட்டு வரணும். இதுக்கு நடுவுல உனக்கு சரியான சூட் கிடைக்கலனா நான் என்ன பண்ணுவேன் கேக்? நீ என்னடா? சரிமா, சரி, நாம போய் நேரா சூட் எடுத்துருவோம். சரியா? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க என்ன தாராளமா நம்பலாம். நாம இப்ப சூட்டு மட்டும் தான் எடுக்க போறோம், வேற எதுவும் இல்ல. ஓ, தேங்க் யூ கேக். இது உண்மையிலேயே பெரிய உதவியா அமைய போது பாரு. இந்த ஃப்ரீ டி-ஷர்ட்டை வாங்கிக்கோங்க. இந்த சைக்கிள்ல ஒரு ட்ரையல் போயிட்டு வாங்க. நீங்க யாரு வேணாலும் இந்த இண்டோர் ஸ்கை டைவிங்க ஃப்ரீயா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பில்லி ஸ்டெம்ப் பத்திய ரகசியத்தை சொன்னா 1 வருஷத்துக்கு தேவையான சீட்டா செக் கிடைக்கும். தாயே, எனக்கு உதவி பண்ணுங்க. ஆஹா, இங்க ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கே. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதா? வேண்டாம். அதாவது கேக், உனக்கு எவ்வளவு சீக்கிரம் சூட் எடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். ஓகே, சூப்பர். இத வாங்கிக்கிட்டு உடனே வீட்டுக்கு போலாம். வாங்க. முடியாது. முடியாதா? ஏமா, இது சரியாதானே இருக்கு. வாங்க. உனக்கு ரொம்ப பெருசா இருக்கு, செட் ஆகல. ஆனா உனக்கு சரியா பொருந்துற மாதிரியான ஒரு இடம் எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம், அது வேண்டாம். கவனமா கேளுங்க, ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு இங்க 2% டிஸ்கவுண்ட் உண்டு. நான் கொண்டு வந்துட்டேன் கேக். ஓ, உனக்கு இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கே. அம்மா, யாராவது பாத்துட்டு போறாங்க. அசையாம அப்படியே இரு. நல்ல வேளை இது ஒண்ணுதான் வித்து போகாம இருந்திருக்கு. உண்மையிலேயே இது இவனுக்கு கியூட்டா இருக்கு. இன்னைக்கு ஒரு வெட்டிங்க்கு போறோம். அப்படியே தூக்கி கிள்ளணும் போல இருக்கு. இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. இவன் வயசு பசங்க இவ்வளவு சின்னதாவா இருக்கிறது. சரி, வாங்கிட்டு வரல. வாங்க, கிளம்பலாம் உடனே. ஓகே கேக், போலாம். சரி, நீங்க போய் பே பண்ணி வாங்கிட்டு வாங்க. நான் போய் காருக்குள்ள இருக்கேன். இதுக்கு மேல இந்த கடையில இருக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஓ, இந்த ட்ரெஸ் போட்டா உங்க அப்பா ரொம்ப அழகா இருப்பாரு. கேக், இத பிடிச்சிட்டு நீ லைன்ல போய் நில்லு, நான் அத பாத்துட்டு வரேன். ஆனா தாயே, இந்த காமெடியான ட்ரெஸ்ஸோட என்ன யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? தேவையில்லாம புலம்பாத கேக். நான் ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். உங்க அப்பாவுக்கு நல்ல பிராண்ட் ட்ரெஸ் கிடைக்கும்னு நம்புறேன். சரி, நான் போய் லைன்ல இருக்கேன். தேய்ச்சிட்டு போகாம கையில எடுத்துக்க. அது மேல ஒரு சின்ன தூசி கூட படக்கூடாது. அந்த சூட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓச்சுடா. ஏய் நண்பா, ஒரு நிமிஷம். என்னப்பா, புது ட்ரெஸ்ஸா? இந்த சூட்டா கண்டிப்பா என்னோடது இல்ல. இதெல்லாம் நான் போட மாட்டேன்னு உனக்கே தெரியாதா? சும்மா எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன பண்றீங்க? நானும் புது ஷர்ட் எடுக்க தான் வந்தேன். முக்கியமா பேண்ட்டும் தான். ஏய், அங்க பாத்தியா?
இங்கதான் இருக்கியா? பட்டாஸ்கி, ரொம்ப அழகான Dress கையில வச்சிட்டு இருக்கியே. ஆமா, என்ன விஷயம்? உன் தோல்வியை கொண்டாடுறதுக்கா? ஆமா, இந்த மாதிரி மொக்கையான Dress போட்டுக்கிறவங்க கண்டிப்பா மொக்கையாத்தான் இருப்பாங்க. என்ன சொல்ல வந்த? ஆமா, நீ ஒரு மொக்க காமெடி பீஸ். ஏய், பக்கத்துல ஓசில உண்டை கட்டி போடுறாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி பல்ல வளக்கிட்டு போங்க, இல்லனா சோறு போடுறவங்க கொடுக்க மாட்டான், ஜாக்கிரதை. நல்ல வேலை இம்சம் இங்க போயிட்டானுங்க. கேண்டர், நீயா? இந்த Dress எனக்கு கியூட்டா இருக்கு. கியூட்டா? அது எனக்கு பிடிக்காது, ரொம்ப மோசம். எனக்கு ஷாப்பிங் பண்ண பிடிக்காது, எனக்கு மாலையும் பிடிக்காது, எனக்கு தாய் குளத்தையும் பிடிக்காது. தயவு செஞ்சு என்ன தனியா விடுறியா? இந்த சூட்டை நான் பத்திரமா பாத்துக்கணும். இதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னோட தாய் என்ன பிரிச்சு எடுத்துருவாங்க. இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்பா. அத காணுமே. இதான் கடைசியா இருந்தது. கேக், உனக்கு எவ்வளவு தைரியம்? அந்த சூட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். ஓ, அது சூட். என் இடத்த கவனிச்சுக்கிறியா? இல்லங்க, நீ அடங்கவே மாட்டியா? நீ அடங்கவே மாட்டியா? நீ அடங்க மாட்ட போல இருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. யார் இந்த சைக்கிள்ல ட்ரையல் போக போறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஃப்ரீ டி-ஷர்ட் கிடைக்கும். இந்த நண்பா. ரொம்ப நன்றி நண்பா. நீ அடங்கவே மாட்ட போல இருக்கு. நீ அடங்கவே மாட்ட. உன்ன நீ 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 திருந்தவே மாட்ட. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கரடி பொம்மை தரோம், வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, நாம இப்ப கிளம்பலாம் கேக். ஓ, சாக்ஸ் நல்லா இருக்கே. பயங்கரமான பூதா. நீ அடங்கவே மாட்டியா? என் பையனை எங்கேயாவது பாத்தீங்களா? அவன் இங்கதானே இருந்தா. ஓ, வந்துட்டியா கேக்? உனக்கும் இந்த சூட்டுக்கும் ஏதாவது ஆயிடுமோ நான் பயந்தே போயிட்டேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. தெரியும் தாயே, அதனாலதான் இது ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். எப்படி? ஓ, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குப்பா. நன்றி தாயே. அப்புறம் உனக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு வாங்க வேண்டியிருக்கு கேக். வாங்கிட்டு வந்துடுறேன். அது என்ன மாதிரின்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒண்ணுன்னு வச்சுக்கோயே. ஒரு வருஷத்துக்கு தேவையான சீட்டா செக் சப்ளையா? ஆனா இது கிடைக்க பில்லி ஸ்டம்போட மிடில் நேம் சொல்லணுமே. அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சாகசம் தானே செய்வ. சரி, நீ வெட்டிங்ல டான்ஸ் ஆட போறியா? தாயே, என்ன அவமானப்படுத்தாதீங்க, விடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருங்க. கேக்கி, நீ பாக்க ரொம்ப காமெடியா இருக்கப்பா. என்ன மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ண கத்துக்கோ. எப்பதான் இந்த மாதிரி பண்ண போறியா? எனக்கு ஒண்ணும் புரியல. வா, நீங்க அடங்கவே மாட்டீங்களா?
சுத்தங்கிற பேர்ல ஒரு அபத்தம். பறந்து போய் பதற அடிப்போம். செய்திகள் எனக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை நீங்களே பார்க்கலாம். இந்த நகரத்துல இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய டிராபிக் ஜாம். கலிபோர்னியால நடக்க இருக்கிற சாகச விளையாட்டுக்காக இந்த சாகச சறுக்கு மரத்தை கொண்டு போயிட்டு இருக்க வண்டி தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதாவது நம்ம மேல குரூப்ல சாகச வீரர் டர்ட் பைக் மைக் இதில் ஒரு மோசமான சாகசத்தை செய்திருக்கிறார். ஆனால் சாதனை அவர் செய்து கொண்டிருக்கும் போதே அது சோதனையில் முடிவடைந்தது. கந்தர், அது வந்துருச்சு. அதையா சொல்ற? ஆமா. பதற வச்சு செதறடிக்கிற சறுக்கு மெலோபுரூக்கு வந்துருச்சா? ஆமா, நாம அதுல ரைட் போலாம். நாம்லா? நான் சொன்ன உதறு ஒட்டாது, நாமனு சொன்னாதான் ஒட்டும். ஆனா அப்பா டக்கரான மைக்காலேயே முடியல. அவனால முடியலன்னா நம்மளால முடியுமே. இது சாகச வீரர்கள் வாழ்க்கையில வர்ற ரேரான சான்ஸ். மறந்துட்டேன்ப்பா, எங்க அப்பா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணணும். ஏன்னா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் இன்னைக்கு இங்க வர போறாங்க. வந்தா என்ன, ஒன்னா உட்காந்து கூட்டம் சோறு தானே சாப்பிட போறீங்க. ஆனா கிக்கி, எங்க சொந்தக்காரங்க பாரம்பரிய விளையாட்டு விளையாடும் போது எல்லாம் பக்காவா இருக்கணும். அதான் ஃபூஸ்பால். என்ன பால்? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா பகுதியில் இருக்கிற வைக்கிங்ஸோ இந்த ஃபூஸ்பாலை விளையாட ஒன்னா வந்தாங்க. எப்படி எங்க ஹிஸ்டரி, அதனால நான் வர முடியாது. இங்கே இருந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். சுத்தம். கவலைப்படாத, சுத்தம் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என் வேலையை பார்க்க போலாம். ஓகேவா? புகைய கலப்பி பகைய தீர்த்துக்கிட்டேன். சுத்தம் பல பலன்னு இருக்குது. ஐயா கைய வச்சா பின்ன எப்படி இருக்கும்? ஃபூஸ்பால் டேபிள் ஒரே அடியா அழிஞ்சு போச்சே. கிக்கி, அவங்க வரும்போது அவங்களுக்கு தேவைப்படுறது முக்கியமா இதுதான். அவங்க காண்டானா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஆடு மாடு அப்புறம் கந்தர். எனக்கு அதுதான் நிலைமை. அதான் என் நிலைமை. கந்தர், இதெல்லாம் என்னோட தப்பு தான். உங்க அப்பா வர்றதுக்குள்ள நம்ம கடைக்கு போய் ஒரு புது டேபிள வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சாகசம் பண்ணி காட்டலாம். ஓகே. ஆனா எங்க டாடி 2-3 நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. அவ்வளவுதானே, கடைக்கே மின்னல் வேகத்துல போய் சேரலாம். வா. பார்பேரியன் கஸ்டமர்ஸ் கவனத்திற்கு, கடன் அன்பை முறிக்கும் அல்லது உங்கள் எலும்பை முறிக்கும். இங்க இருக்கிறதுல சீப்பான டேபிள் $100. கிழிஞ்சது. என்னது $100? என்கிட்ட 20 தான் இருக்கு. அப்படியா? இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே மிச்ச காசையும் கொண்டு வந்து கொடுக்க பாருங்க. கிக்கி, நாம என்னப்பா பண்ண போறோம்? மீதி $40 நாம என்னப்பா பண்ண போறோம்? உன் கணக்கு கட்டையில போக 80. நாம என் விலையை குறைச்சு பேசக்கூடாது. குறைச்சு பேச குறைஞ்ச அளவுல வளர்ந்திருக்கு. அவதான் சரியானவ. நீ கேக்குறது என்னால செய்ய முடியும். ஆனா நான் கேக்குறது நீ செய்யணுமே. இது போதாதான் என்ன? இந்தா இன்னும் நல்லா கூடி. இது என்ன பார்க்க யாரு சாதாரணமா வந்தாலும் செய்யற வேலைதான். உங்களுக்கு உதவி வேணும்னா நான் யூஸ் பண்ண ஒரு ஹாட் டப் கொண்டு வாங்க. ஹாட் டப்பா? ஆமா, கூடவே அதுல பபிள்ஸ் இருக்கணும். பின்னாடி நான் RR போடட்டுமா? நீங்க தாராளமா என்னோட ஹாட் டப்பை யூஸ் பண்ணலாம். அப்படி போடு. ஆனா இதுல ஏதோ அடைச்சிருக்கு, முதல்ல அதை க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இன்னும் அந்த சாகச சறுக்கு வண்டி மெல்லோபுரூக்கின் நடுவில் தான் இருக்கிறது. ஆனால் வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதால் அது சீக்கிரமாக சரி செய்யப்படும். அடைப்பு இருக்கிற இடம் ரொம்ப கீழே இருக்கு. நமக்கு நீளமான கை இருக்கிறவங்க வேணும். அதோட அவங்களுக்கு கொஞ்சம் பலமும் இருக்கணும். 3 தம்பிள்ஸ் போட்டுட்டேன். இது என்னோட புது ரெக்கார்டு. பிராட், நான் சும்மாவா? சரி சொல்லு. என்னத்த சொல்றதே, நான் இன்னைக்கு மாலுக்கு போனோம். அங்க எனக்கு பிடிச்ச கடையில பிடிச்ச ஃப்ரெண்டு கிட்ட பிடிச்சத வாங்கி சாப்பிட போறேன். ஹலோ, எனக்கு உங்களோட அது அது வந்து நான் இதானே வேணும். ஆமா, தேங்க்யூ. இந்த தடவை அந்த புது ஃப்ரெண்டோட நம்பரை நான் வாங்கிடுவேன். தேவைக்கு அதிகமா குவிச்சு வச்சுட்ட. மறுபடியும் இதே காரணத்தோட போய் கேப்பியா? ஆமால. சும்மா சொன்ன, கவலைப்படாத. உனக்கு உதவ நாங்க வர்றோம். வழக்கம் போல மொக்க வாங்கிட்டேன். மொக்கையோ அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீ எங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும், வேற வழி இல்ல. நம்பர் கிடைக்கிற வரைக்கும் மாட்டேன். கந்தர், 6:30 to 8 உங்களுக்கு போன் பண்ணுவியாப்பா? என்னது?
எப்படி எப்படி வாங்கின? அது என் கூடவே பிறந்தது. அதுதான்ப்பா என் பலம். கூடவே பலவீனமும் தான். நீ கேட்ட உதவி நாங்க செஞ்சுட்டோம், நாங்க கேட்ட உதவி நீ செஞ்சாகணும். நான் அதை என் கையில பிடிச்சிட்டேன். இப்ப அது என்ன பிடிச்சிருச்சு. என்ன புள்ள இழுக்குது. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. கவலைப்படாத பிராட், நான் பாத்துக்கிறேன். பாத்து இழு, என் கை தனியா வந்துட போகுது. என்னது இது? அந்த சகதிக்குள்ள இருந்த பூதம் என்ன விட்டு சொன்னா கேளு. டேய் விட மாட்டேன். சீப்பா. கேக்கே, இது என்னன்னு எனக்கு சொல்லு. தெரியலப்பா. இது யாரோ ஒருத்தருடைய. அச்சச்சோ, ஓடுங்க. அதெல்லாம் சரி, பபிள்ஸ் எங்க காணோம். இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அதை நான் வாங்கிட்டு வரவே இல்லையே. பபிள்ஸ் இல்லனா ஹெல்ப் பண்ண மாட்டேன். அச்சச்சோ, எனக்கு அந்த டேபிள வாங்கியே ஆகணும். பபிள்ஸ் உருவாக்க ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்கு. சூப்பரா சூப்பர். நிறுத்து. சரி, நீங்க இருக்கிறத கொடுங்க. தயவு செஞ்சு இந்த சத்தத்தை நிறுத்த சொல்லுங்க. நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. சாதிச்சிட்டோம் கந்தர். இந்த டேபிளை கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுட்டு நேரா சாகசம் பண்ற இடத்துக்கு நாம போலாம். வா. இந்த மாதிரி ஐடியா பண்றதுல நம்மள அடிச்சுக்க ஆளே இல்ல. சரி, என்ன யோசனையிலேயே இருக்க? எனக்கு எங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. அச்சச்சோ, அவர் போறாரு. நாமளும் பின்தங்கி இருக்கோம். கவலைப்படாத கந்தர், மத்தவங்களோட சேர்ந்து அவரும் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காரு. நீ சொன்னது தப்புன்னு இப்ப தெரியும். டிராபிக் ஜாமா பசங்களா, பட்டைய கலப்புங்க. முடிஞ்சதே. கவலைப்படாத, நாம வீட்டுக்கு போயிடலாம். அதோட அந்த லூப் எங்கேயும் போக போறதில்ல. ஒரு வழியாக டிராபிக் ஜாம் இப்பொழுது கிளியர் ஆகி விட்டது. அந்த சாகச சறுக்கும் சீக்கிரமாக இந்த ஊரை விட்டு சென்று விடும். கேக்கே, அந்த லூப்பு அது போகுதுப்பா. நாம இப்பவே கிளம்புனாதான் அதை பிடிக்க முடியும். இல்ல கந்தர், நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க. ஆனா அந்த லூப்பு அது உன்ன மாதிரி சாகச வீரனுக்கு எப்பயாவது ஒரு தடவை கிடைக்கிற வாய்ப்பாச்சே. லூப்பு போனா பரவாயில்ல மாப்பு. உங்க அப்பா கிட்ட நீ மாட்டாம இரு. எல்லாத்துக்கும் மேல இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். அதனால நானே பொறுப்பை ஏத்துக்கிறேன். பட்டைய கலப்பலாம். ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். ஆடடா, அப்படியேதான் ஜம்ப். சூப்பரா பண்றாங்க. எங்க ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட திறமை இருக்கு. அவங்கள தாண்டி போக முடியாது. சூப்பர். அவங்கள தாண்டி போகணும்னா அதுக்கு ஏதாவது அதிசயம் நடந்தா தான் உண்டு. அதிசயம் வேண்டாம், சாதனை பண்ணாலே போதும் கர்ணா. நீ என்ன சொல்ற? எனக்கு சொல்லி பழக்கம்ல செஞ்சுதான் பழக்கம். இப்ப பாரு. ஜம்ப் ஒன்ஸ் மோர். ஏய் கந்தர், இது வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். போர்ட்ல அளவுக்கு அதிகமான வெயிட் இருக்கு, அதனால வேலைக்காவது கிளம்பிடு. அது மட்டும் இல்லாம ஸ்டண்ட்டையும் முடிக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ அது உன் கூட தான். அங்க போறேன். வெற்றி 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 வெற்றி. சீக்கிரமா கதவை தொடங்க. நல்லா சுத்தமா இருக்கே. என்னது இது? இது ஒண்ணு என் டேபிள் இல்லையே. கண்டிப்பா உங்களுதுதான். வீல் மட்டும் செட் பண்ணிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற எதுவும் இல்ல. சோலி முடிஞ்சது. கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. என்ன கந்தர், இன்னைக்கு நமக்கு நாள் நல்லா போச்சுல? ஆமா ஆமா, நமக்கு உண்மையிலே நல்ல பலன் கிடைக்க போகுது. கண்ணுக்குள்ள கோலி குண்டு விளையாடுது. மர்மமான மனிதர் செய்த சாகசத்தை மறுபடியும் பார்க்கலாம். டர்ட் பைக் மைக்கால செய்ய முடியாத சாகசத்தை இவர் செய்திருக்கிறார். மின்னல் வேக டெலிவரி. வைக்கிங்ஸ் அவங்களுடைய தோக்கடிக்க முடியாத எதிரிகளை தோக்கடிக்க மருத்தால செய்யப்பட்ட ஒரு டிராகனை பரிசா அவங்களுக்கு கொடுத்தாங்க. யாராவது கதவு தரங்கள ப்ளீஸ். யாராவது கதவை போய் தரங்கள. சரி, நானே போறேன்.
அப்படி ஒரு கலை வடிவத்தை அவங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனால அத அவங்க கோட்டைக்குள்ள கொண்டு வந்து வச்சாங்க. இத விறகா பயன்படுத்தி நல்ல குளிர்காயலாம். அவங்க எதிர்பாராத விதமா அந்த மர பொம்மைக்குள்ள பயமற்ற வைக்கிங் வீரர்கள் இருந்தாங்க. அவங்க எப்பவும் வெற்றியை மட்டும்தான் விரும்புவாங்க. அதோட நினைவாத்தா இந்த சூட்கேஸையும் ஒரு உடன் டிராகனை வச்சிருக்க. சூப்பர்ப்பா. சரி குழந்தைகளா, நான் வெக்கேஷனுக்கு கிளம்புறேன். உங்க மாமா வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிருக்காரு. அதனால அவர் வர வரைக்கும் நீ தான் பாத்திரத்தெல்லாம் விளக்கணும். இவ்வளோத்தையும் கழுவணுமா? அப்படி இல்லன்னா கிராக்கனுக்குள்ள போய் முட்டைகளையாவது எடுத்துட்டு வா போ. அதுக்கு இது 1000 மடங்கு தேவலாம். இந்த வேலையை இப்பவே ஆரம்பிக்கிறேன். நமக்கு டெலிவரி பண்ணவோ ஒரு ஆள் தேவை. அதுக்கு தான் நான் இருக்கனே அங்கிள். வழக்கமான டெலிவரி மேனா இருக்க கூடாது. மின்னல் வேகத்துல இருக்கணும். 29 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ணிடணும். இல்லனா ஃப்ரீயா கொடுத்துறணும். அதன 29 நிமிஷம் 30 இருக்க கூடாதா? இதெல்லாம் தொழில் போட்டிகள். கண்டுக்காத. வேகத்துக்கே பேர் போனவன்னா. அச்சச்சோ, நழுவுதே. யாராவது வந்து உதவி பண்ணுங்க. நான் தான் சொன்னல. நீதான் புது டெலிவரி பாய். ஆமா ஆமா ஆமா. அதுக்குள்ள டெலிவரிக்கு ஒரு ஆர்டர் வந்துடுச்சு. இதை இப்பவே போய் பட்டைய கலப்புறேன். வெற்றி வெற்றி வெற்றி. சாரி, இத மறந்துட்டேன். 29 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடு தம்பி. 28 நிமிஷத்திலேயே இங்க வந்து சேர்ந்துட்டேன். ஹலோ பேட்டில் ஸ்டாக், சொல்லுங்க. சொல்லுங்க பேட்டில் ஸ்நாக்ஸ். வியாபாரம் பேச்சுக்கிட்டு போகுது. என் கடைசி டெலிவரி 3 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. ஈஸ்ட் மெல்லோ ப்ரோக் அபார்ட்மெண்ட் பில்டிங் 14th ஃப்ளோர். லிஃப்ட் வேலை பார்க்கல, ஏன்னா அங்க வெள்ளத்தால பில்டிங் சூழ்ந்திருந்தது. இருந்தாலும் கலக்கிட்டேன். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். சரி, நீ இப்ப கிராக்கனுக்குள்ள போய் முட்டைகளை சேகரிச்சிட்டு வா. இன்னும் சில தட்டெல்லாம் கழுவ வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ பேட்டில் ஸ்டாக், சொல்லுங்க. போன்ல அந்த தீய சக்தி பேசுறான். சர்வீஸ். எப்ப பார்த்தாலும் இலவசமா சாப்பிடுவான். அவனுக்கு சரியான நேரத்துக்கு டெலிவரி பண்ண முடியாது. வியாபாரத்துக்கு அவன் ஒரு கேடு. மோசமானவன். கொடூரமானவன். விவகாரம் முடிச்சவன். சர்வீஸ். ரிலாக்ஸ். கிக் ஒரு விஷயத்துல இறங்கிட்டான்னா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். வெற்றி அவனுக்கு தான். வெற்றி வெற்றி வெற்றி. அப்புறம் பார்க்கலாம் கண்ணுங்களா. இது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா இல்லையே. 12 நிமிஷத்துலயே வந்துட்டேன். வீடு அதோ இருக்கு. தீய சக்தியாம. ஓசில சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. ஏய், நீ என்ன ஏமாத்திட்ட. நீ தோத்து போயிட்ட. யார் இவன்? அவன் இதே மாதிரி 6 பௌர்ணமிக்கு இலவசமா தான் சாப்பிடுவான்னு எல்லாரும் சொல்றாங்க. கவலைப்படாத, அவன் மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஆர்டர் பண்ணுவான். ஹலோ பேட்டில் ஸ்நாக்ஸ், ஆர்டர் சொல்லுங்க. மறுபடியும் அந்த தீய சக்தி ஆர்டர் பண்றான். சர்வீஸ். இந்த ஆர்டருக்கு கண்டிப்பா நீ காசு கொடுத்தே ஆகணும். ஓ அப்படியா? நீ ரொம்ப ஓவரா பேசிட்ட. இதுக்கு மேல நான் ஆர்டர் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். நீ தோக்குறதையும் நான் பார்க்க தான் போறேன். தயாராயிரு. எல்லாம் முடிஞ்சது. நாம வியாபாரத்தையே விட்டுறலாம். ஆனா நம்ம வைக்கிங்ஸ் இதுக்கெல்லாம் பின்வாங்கிடலாமா? சரியா சொன்ன கந்தர், மாட்டாங்க தான். இந்த கிக் பட்டோஸ்கியும் அப்படிதான். திரும்பவும் தோத்துட்டேன். என்ன கொடுமது? ட்ரெயின் ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்கு.
குத்துட்டு கிளம்பு. 27 நிமிஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்து சேர்ந்துட்டேன். ஜோலி ஊத்திக்கிச்சு. வைக்கிங் பை தானே, ஏதோ வந்துடுறேன். இந்த பைய வச்சு உனக்கு பாய் பாய் சொல்றேன் பார். அடுத்த தடவை பார்க்கலாம். ஒழுங்கா உன் முகத்தை காட்டிடு. டார்க் ஒன் யாருங்கறத எந்த காலத்திலயும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. என்ன டார்க் ஒன்னா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. கேண்டல், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரொனால்டோ, நானே தான். இப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க கேக்கே? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஓவரா மொக்க வாங்கிட்டியோ. அவசரப்பட்டு வாய் விடாத. அடுத்த டெலிவரியில உன்னை கவனிச்சுக்கிறேன். பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் தம்பி. என்ன கேண்டில் செல்லம் வந்ததுல இருந்து சும்மாவே இருக்க? இதுல பிஸியா இருந்ததாலதான் சாரால என் மேட்சுக்கு வர முடியலையோ. நான் இப்ப செல்லன்னு கூப்பிட்டேன்ல. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. நான் எதிர்பாராத விதமா, என்ன ஆச்சரியப்படுத்துற விதமா, என்ன சந்தோஷப்படுத்துற விதமா ஒரு கிஃப்ட் எனக்கு வேணும். அதுவும் நாளைக்கு நைட்டே. இல்லைன்னா கடுப்பாடுவேன். நீ எதிர்பார்த்த மாதிரி நான் உனக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன் செல்லம். அதுவும் ஃப்ரீயா. சாரி, தொண்டையில கிச்சி கிச்சி. ஓகேங்க. பேட்டில் ஸ்நாக்ஸ்க்கு ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். மறுபடியும் அந்த விவகாரம் முடிச்சவன் தான் ஃபோன் பண்றான். அவனுக்கு 10 பேர் சாப்பாடுற சாப்பாட்டை இப்பவே வேணுமா? அதே அளவு வடுமாங்காவும் வேணுமா? சர்வீஸ் 29 நிமிஷத்துல பார்க்கலாம். ஓ, நீங்க தான் வர மாட்டீங்களா? அவன் நம்ம மொத்த ஹோட்டலையும் ஆர்டர் கேக்குற மாதிரி இருக்கு. அவன் இப்படியே ஓசியில சாப்பிட்டுட்டு இருந்தான்னா அப்புறம் நம்ம வியாபாரம் படுத்துறோம். படுக்காது. நான் சரியான நேரத்துல டெலிவரி பண்ணிடுவேன். எப்படியாவது. இவ்வளவு மோசமான சர்வீஸா? தயவு செஞ்சு உடன் டிராகன் சூட்கேஸை எதுவும் பண்ணிடாதீங்க. எதையாவது உடைக்கலன்னா உங்க 2 பேருக்கும் தூக்கமே வராத. ஐடியா. இந்த ஃபோர்ஸ் ஃபீல்ட் மீறி கிக்கு எப்படி வீட்டுக்குள்ள வரான்னு நானும் பாக்குறேன். ஓஹோ, ரொனால்டோ, இது ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன மாதிரி இருக்கிற ஒரு சிலையா? இதுதான் நான் எதிர்பாராம ஆச்சரியப்படுத்துற விதத்துல இருக்கிற அந்த கிஃப்டா? அது வந்து உனக்காகவே நான் இத ஸ்பெஷலா செஞ்ச செல்லம். சாரி செல்லம், ஃபோர்ஸ் ஃபீல்ட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் டின்னரும் உனக்காக காத்துட்டு இருக்கு. 19 செகண்ட்ஸ்ல வரணும், இல்லன்னா எனக்கு எதுவும் தெரியாது. வெற்றி 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 வெற்றி. நான் இங்க இருந்து போறேன். இதுல எந்த தப்பு எதுவுமே இல்ல. இதுக்கெல்லாமே காரணம் இந்த சோள கொல்ல பொம்மை தான். சோள கொல்ல பொம்மையா? என்ன தைரியம் இருந்தா என்னோட உருவம் இருக்கிற ஒரு சிலையை நீ சோள கொல்ல பொம்மைன்னு சொல்லுவ? ஓ, ஏய் கெண்டல் கெண்டல் நில்லு நில்லு நில்லு. என்னது? டைம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க எங்களோட பெஸ்ட் கஸ்டமர் ஆயிட்டீங்க. ஏன்னா நீங்க நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கீங்களே. இந்தாங்க உங்க பில்லு. எவ்வளவா? என்கிட்ட இவ்வளவு காசு கிடையாதுப்பா. காசு இல்லனா உன் கை கால் நல்லா தானே இருக்கு. இதுதானா? இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி விஷயம். 2 செகண்ட்ல எல்லாத்தையும் கழுவி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். கழுவுறது ஏன் வேலை கண்ணு? ஓடுறது போடுறத போய் எடுக்கிறது தான் உன் வேலை. 4-5 முட்டை எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. ஓகே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா கிக்கி, நீ டெலிவரியில கிங்கு தான். சர்வீஸ். குழந்தைகளா, நான் வெக்கேஷன்ல இருந்து வந்துட்டேன். வாங்க குண்டு மாமா வாங்க. எப்படி வெக்கேஷன் சூப்பரா இருந்ததா? இல்லடா செல்லம், சர்வீஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு.
நல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதோ இருக்கு என் செல்ல குட்டி. சும்மா சுண்டி சுண்டி போவேன். கந்தர் எவ்வளவு நேரம் ஆச்சு? சரியா 5 மணி அப்புறம் சில நொடிகள் நினைக்கிறேன். பிஎம்எக்ஸ் ரோடியோ நடக்க அம்புட்டு டைம் இருக்கு. அப்படின்னா நம்ம அதிரடி பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா கிக்கு, நீ பண்ண போற இந்த பிராக்டிஸே ரோடியோ மேட்சை விட சிறந்தது. நான் 3 பாயிண்ட் ஷாட் பண்ணணும்னா அதுக்கு கடுமையான பிராக்டிஸ் தேவை. என் பாஷையில சொல்லணும்னா நல்ல லஞ்ச் சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். இந்த காயிலங்கட சைக்கிள் என் சைக்கிளுக்கு மேட்ச் ஆகும் நினைக்கிறியா? கார்டன் கிபிள் மெல்ல ப்ரூக்கோட ஹீரோனே சொல்ல. இத பாத்தீங்களா? ஜொலி ஜொலிக்கிற தங்க ட்ராஃபி. இப்ப எதுக்காக இத கொண்டு வந்திருக்கேன்னா, வழக்கம் போல போட்டியில இந்த தடவையும் நான் தான் ஜெயிக்க போறேன். நீ இதை எப்படி செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்க? போன வருஷம் நான் செஞ்ச மாதிரியே தான் செய்ய போறேன். சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறதையா சொல்ற? அது மட்டும் இல்ல, என்னுடைய அற்புதமான சைக்கிளை வச்சிருந்தா தம்பிங்களா, ஏன்னா இது ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. சைக்கிள் முக்கியம் இல்ல, ஓட்ட வந்தா முக்கியம். நல்ல காமெடி பண்றேன். போட்டியில சந்திக்கலாம். பாய். ஆமா லூசர்ஸ், வாங்க தல போலாம். மண்ணக்கவ தயாராயிரு. நாம ஆரம்பிக்கலாம் வா. தல உண்மையில அவன் சூப்பரா பண்றான் தல. அடங்குறியா? கேக்கு, உனக்கு ஒண்ணும் ஆகலையா? கந்தர் ஆம்புலன்ஸ் கூப்பிடு. அம்புட்டு அடிபட்டு இருக்கோம். யார் அது? என்னாச்சு? இதுக்கு என்ன ஆச்சு? போன வாரம் தான் இவனை சர்வீஸ் பண்ணி நான் உங்ககிட்ட அனுப்புனேன். ஏன் எனக்கு மட்டும் போதும். இதை சரி பண்ண முடியுமா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. உன் சைக்கிளுக்கு எதுவும் ஆகாது. ஆனா ரேஸ் டைம் குள்ள தயாராகுமா தான் டவுட். நீங்க தயார் பண்ணுங்க. போன்சா இல்லாம இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியாது. போன்சா இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. ஆனா கேக், போட்டி இன்னும் 1 மணி நேரத்துல ஆரம்பிக்க போது. நமக்கு வேற சைக்கிள் வேணும். வேற சைக்கிளா? போன்சா இல்லாம போட்டியில கலந்துக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? நீ சாப்பாட்டுல உப்பு இல்லாம சாப்பிடுற மாதிரி. போன்சா இல்லாம எனக்கு நம்பிக்கையே இல்ல. அந்த டக்கால்டி தலையன் கோல்டன் மறுபடியும் ஜெயிக்க நீ விட போறியா? நீயே சொல்லிருக்க கேக்கு, சைக்கிள் முக்கியம் இல்ல, ஓட்டுறவன் தான் முக்கியம்னு. நான் பாத்துக்கிறேன். அப்படி போடே. இது நான் போன்சாக்கு கொடுக்கிற பெருமையா இருக்கட்டும். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு குழந்தைகளா. இந்த போட்டி நடக்கிறதால எங்க கிட்ட இருந்த எல்லா சைக்கிளும் வித்து போச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது? கதவுக்கு பின்னாடி என்ன? இல்ல சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய ரகசியம். அந்த கதவுக்கு பின்னால தான் ரொம்ப மோசமான, ஆபத்தான, பிரபலம் இல்லாத சைக்கிள் ஒண்ணு இருக்கு. நல்ல ரகசியத்தை பாதுகாக்கிறேன். தேங்க்ஸ் பா.
இது எங்க இருந்துப்பா வந்தது? தடாலடியா இருக்கு. யாருக்குமே தெரியாதே, திடீர்னு ஒரு நாள் தானா வந்துச்சு. இது காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்கலாம், இல்லனா வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கலாம். அப்படி ஒண்ணு இருக்க சான்ஸே கிடையாது. ஆனா உண்மை என்னன்னா, யாரெல்லாம் இந்த சைக்கிளை ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு பயங்கரமா அடிபடும். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ஓட்டவே முடியாது. ஆமா, உண்மைதான். உண்மையோ உண்மைதான். எனக்கு வேற வழியே கிடையாது. இந்த ஸ்கிட்ஸி பிஎம்எக்ஸ் ரோடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த போட்டிக்காக மிகப்பெரிய சாம்பியன்ஸ் எல்லாம் இங்க ஒன்னா வந்திருக்காங்க. கிக்காது பயங்கரமா கிக் வாங்கி உட்காந்துருக்கேன்னு சொன்னாங்க. அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அதை விட்டுதல, எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சு போச்சு. சின்ன வருத்தம் என்னன்னா, உன் மொக்க சைக்கிள் கூட போட்டி போட போறேன். என்ன தலை தொங்கிடுச்சு? இப்பவும் நாம டக்கால்ட்டி வேலை பண்ணணுமா? அதானே நம்ம வழக்கம். மீண்டும் இந்த போட்டிக்கு நான் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். நான் ராஸ், இதோ ஆஷ். ஆஷ், ஹலோ சொல்லு. ஹலோ. இன்னைக்கு அதிர்ச்சி கொடுக்கிற வகையில, இன்னைக்கு அட்டகாசமான அலப்பற பண்ற வகையில மெலோ ப்ரூக்கோட ஹீரோ கிக் பட்டோஸ்கி வந்திருக்காரு. பதற வச்சு சேதற வைக்கிற சைக்கிள்ல. சைக்கிள்ல ஏதாவது பிரச்சனையா தம்பி? உன் பழைய சைக்கிள்லயே என்கிட்ட தோத்து போயிருக்க. இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதே. சைக்கிள் முக்கியம் இல்ல, ஓட்டுறவன் தான் முக்கியம். சேம் டைலாக. கவலைப்படாத கிக்கே, உன்னால நிச்சயம் முடியும். நம்பிக்கையோடையும் விவேகத்தோடையும். அப்புறம் பிரெட் பஜ்ஜி எனக்கு ஒண்ணு கொடுங்களேன். திரும்ப வந்துரும். மேல போன கீழே வராது. வீரர்களே தயாரா இருங்க. இதோ போட்டி தொடங்க போகுது. என்ன ஒரு ஆச்சரியம், எப்போ முன்னிலையில் இருக்கிற கிக் பட்டோஸ்கி இப்போ பின்னாடி இருக்காரு. சுமூகமான ஒரு ரைடு தான் நமக்கு உண்மையான நண்பன் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா கிக்கு எனக்கு நல்ல நண்பனை கிடைக்கல. இப்படியே போயிட்டு இருந்தா அது அவரோட உயிருக்கு ஆபத்தாயிடும். ஓ, கிக் பட்டோஸ்கி உண்மையிலேயே கடுமையா போராடுறாரு. அவரு போற வேகத்துல புழுதி படலும் ரொம்பவே பறக்குது. இப்ப வர ரவுண்ட் ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அந்த பேரல் ரைடர் நம்பர் 12 ஒரே அடியா நெசுக்கிடுச்சு. ஆனா கிக் பட்டோஸ்கியோட அந்த அடங்காத சைக்கிள் எல்லா பேரலையும் உடைச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. அதோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. இந்த புது ட்ராக் எல்லா வீரர்களுக்கும் கடுமையான ஒண்ணு. இத கிக் பட்டோஸ்கி எப்படி சமாளிப்பாருன்னு தெரியலையே. நம்பவே முடியல. அடங்காத குதிரையா இருக்கிற அந்த சைக்கிள் அவர் அடக்கிட்டது போல இருக்க. நண்பா, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? புரியுது, வெற்றி கிக்கு தான். ஓ, கிக் இப்ப கிப்ல நெருங்கிட்டு இருக்காரு. உன்னால ஜெயிக்கவே முடியாது பட்டோஸ்கி. ஏன்னா வீரமானவன், தைரியமானவன். அம்மா, கிபிள் போறத பாத்தீங்களா? ரிமோட் கண்ட்ரோலால இயக்கப்படுற மாதிரி இருக்காரு. அடுத்து வர மோசமான ரவுண்ட்ல யார் தப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சொன்னதுக்கு என் கண்ணு சொருகிக்கிச்சே. நீ ட்ரை பண்றதே வேஸ்ட் தான் பட்டோஸ்கி. உங்களால நம்ப முடியுதா? கிக் பட்டோஸ்கி இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பயங்கரமான சறுக்கு பாதை. அவன் திறமை சரியா இருக்கலாம், ஆனா நான் புத்திசாலி. ஓ, கிக் பட்டோஸ்கி அவரோட சைக்கிளை இழந்துட்டாரு. அவரால ரேஸ ஃபினிஷ் பண்ண முடியாது. அப்புறம் பார்க்கலாம் லூசர். பட்டோஸ்கி அந்த உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் இருங்க. என்னது? போன்சாய் திரும்ப வந்துருச்சு. மந்திரமா அது பறந்து வந்துருச்சு. போன்சா, நீ எப்படி வந்த? உங்களால இதை நம்ப முடியுதா? கிக் அவருடைய பழைய சைக்கிளோட உதவியால திரும்ப ஒரு ரேஸுக்கு வந்துட்டாரு. இது வரைக்கும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ரேஸை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. பட்டாஸ்கி ஜெயிச்சிட்டாரு. அதுக்கு காரணம் அவரோட சைக்கிள் திரும்ப கிடைச்சதுதான். அதை சரி பண்ணது நம்ம கந்தர் தான். இந்த கோப்பை கண்ணு, உண்மையிலே நீ இந்த கோப்பைக்கு ஏத்த ஆள் தான்ப்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் கஷ்டப்பட்டு இந்த டிராஃபியை நாம ஜெயிச்சிருந்தாலும் ரைடர் தான் ரொம்ப முக்கியம். கூடவே சைக்கிளும் தான். முன்னாடியே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். எப்ப உதவி செய்யற ஒரு விஷயம் தான் நம்ம உயிர் நண்பன். ரொம்ப சரியா சொன்ன. அப்படின்னா நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? தெரியாம சொல்லிட்டேன். கராஜ் கார்பேஜ் ஆக கூடாது. மம்மி, டாடி, அப்பா, அம்மா.
சூப்பர். இதெல்லாம் முடிஞ்ச நம்ம வாழ்க்கையை சரி பண்ண கராஜ் தான் ஒரே வழி. ஆமா, கராஜுக்கு கொண்டு போனா சரியாகாதது கூட நிச்சயமா சரியாயிடும் கந்தர். அதெல்லாம் சரிதான், அது உன்னோட பொருள் மாதிரி இல்ல. அப்புறம் இது கூட உன்னோட ஸ்னோ போர்ட்ஸ் ஆச்சு. அப்புறம் உன்னோட பழைய ஹெல்மெட்ஸும் தான். கூடவே என்னோட ஸ்கேப் கலெக்ஷனும் தான். ஒரு வழியா என்னோட கலெக்ஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. ஏய், ஓடி போங்க. நீங்க வந்தீங்க கடிச்சிடுவேன். ஹேய், சீக்கிரமா கதவு மூடு. என் கராஜ்ல நீ எதுக்காக காமெடியா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிற? என்னது உன் கராஜா? இனிமே இது உன் கராஜ் இல்ல, எங்க பேண்டோட கராஜ். யா பிராட்ஸ், நாங்க பாட போற பாட்டு தான் இசை உலகத்துக்கே ஒரு வேட்டி. இங்க இருந்து கிளம்பு. கோரப்புள்ள தலைய வச்சுட்டு கோரமா பேசாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் யார் மூஞ்சி எப்படி இருக்கும்னு தெரியும். பேட்டில் ஆஃப் த பேண்ட்ஸ்ல சந்திக்கலாம். நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த கராஜ் முழுக்க முழுக்க எங்களுக்கே சொந்தமாயிடும். இங்கதான் எங்க மியூசிக் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணுவோம். இப்ப நாங்க ரிஹர்சல் பண்ணனும். நீ வெளிய போ. நண்பன் எவ்வழியோ நானும் அவ்வழியே. கந்தர், பிளான் பி செயல்படுத்துற நேரம் இது. என்னது பிளான் பி? பேட்டில் ஆஃப் பேண்ட்ஸ்ல நாமளும் கலந்துக்க போறோம். ஆனா கிக்கு நம்ம கிட்ட பேண்டே கிடையாது. இல்லனா என்ன கந்தர், புதுசா உருவாக்குவோம். ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஊர் பூரா போய் ஆளுங்களை பொடிப்போம். இது வரைக்கும் இல்லாத பேண்டையும் உருவாக்குவோம். பிராட் மண்டையிலேயே கொட்டி கராஜ திரும்ப எடுத்துக்குவோம். ஓகே கிக்கு, பெரிய விஷயம்ப்பா. நம்ம பேண்டுக்கு தேவையான ஆளுங்களை இட்டாந்துருக்கேன். அப்படியா? ஆமா, வந்து பாரு. எப்படி இவர்தான் நம்ம. நீ பேண்ட்ல இல்லையா? எட்டு கட்டி போடுறதுக்கு இவருதான் நமக்கு யூஸ் ஆவாரு. ஹலோ. சாம்பிளே சும்மா டக்கரா இருக்குல்ல. உறிஞ்சு போட்ட மாம்பழ கொட்ட மாதிரி இருக்கிற இவன் தான் ஃப்ளூட் மாஸ்டர். அப்புறம் இந்த மேரி ஆண்டி வாயிலேயே வித்த காட்டுவாங்க. அப்புறம் நாதஸ்வர எக்ஸ்பர்ட் பக்கி சீச்சி ஜாக்கி வந்திருக்காங்க. கிக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நான் இதுக்கு ஒதுக்கிட்டேன். கந்தர், ஒரு நிமிஷம் நீ ஆபீஸ் ரூம்குள்ள வரியா? கந்தர், இவங்கள தான் நீ பெஸ்ட் பேண்ட்னு சொல்ல போறியா? ஆமா, ஏன் இந்த டவுன்லயே உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரே குரூப் இது மட்டும் தான்ப்பா. நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல கந்தர். குழப்பறான் என்ன குழப்பிக்கிட்டே இருக்கான். கந்தர், எதுக்காக நீ அப்செட் ஆகுற? ஏன்னா அந்த கராஜ் தான் நம்முடைய பேட்டை, நம்முடைய கோட்டை. ஆனா பிராடி எப்பவுமே அதை கெடுக்க பாக்குறான். நாம எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்தணும். கந்தர், பொறுமை பொறுமை. எப்படி 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 பொறுமையா இருக்கிறது? அந்த பையனுக்கு என்னவோ ஆயிடுச்சு. என்ன ஓவரா டென்ஷன் பண்ணிட்டீங்க. யா கம் ஆன். என்னது? இப்போ நானும் சைலண்ட், அப்புறம் நானும் வயலண்ட். ஏன்னா இந்த மாமா இருக்க சொல்றாரு. என்ன காமாத நாளாக போறாரு கோமா மாமா. முகம் நிறைய சிரிப்பு, அதான் நகைச்சுவை நடிப்பு, அதான என் இதய துடிப்பு. நீ காட்டாதே நடிப்பு, உன்னை பார்க்கும் போதெல்லாம் உருவாகுது எனக்குள்ள குள்ள 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 இன்ப களிப்பு களிப்பு கலக்கிற கந்தர். ஓ, இன்னொரு விஷயம். உருட்டுக்கட்ட, தேக்குக்கட்ட, வேப்பக்கட்ட, நாட்டுக்கட்ட. எங்க அம்மா செய்யறது கொழுக்கட்ட. மாட்டேன் மாட்டேன், எங்க அம்மா பேச்ச தட்ட மாட்டேன். மாட்டேன் மாட்டேன், தூக்குதுற விரல் சூப்ப மாட்டேன். கெட்டேன் கெட்டேன், என் முன்கோபத்தால கெட்டேன். தொட்டேன் தொட்டேன், இமயமலையவே தொட்டேன். விட்டேன் விட்டேன், என் ஏரியாவுக்குள்ள வந்தவன ஓங்கி ஒண்ணு விட்டேன். பட்டேன் பட்டேன், அவஸ்தை பட்டேன். ஆயிட்டேன் மாட்டேன். கேட்டேன் கேட்டேன், ஏன் கோவப்படுறீங்கன்னு என் டீச்சர் கிட்ட கேட்டேன். மாட்டேன் மாட்டேன், வீணா வம்பு இழுக்க மாட்டேன். கேண்டீன் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு கேட்டேன். என் வீட்டு சாப்பாடு வேணும்னு கேட்டேன். 4 பேருக்கு நல்லது செய்ய கேட்டேன். அநியாயம் பண்றவங்கள தட்டி கேட்டேன். மொத்தத்துல நான் எப்பவும் மேனா கேட்டேன். யா பசிதுபா, குழம்பி தீட்டுட்டேன். கந்தர், ரேப் பாட நீ எங்க கத்துக்கிட்ட? நான் சொன்னேன். ஓ, அதுவா? நான் அப்செட் ஆனா அப்படிதான்ப்பா குறை சொல்லுவேன். குறை சொல்றது கிட்டத்தட்ட ரேப் தான் மாப்பு. கந்தர், அற்புதமான பேண்ட நீயே உருவாக்கிட்ட. இனிமே நம்ம பேண்டுக்கு பேரு தி சிம்மி சாங்கஸ். இப்ப களத்துல இறங்கி என் கராஜ மீட் எடுக்கலாம். 1 2 3. வத்தலும் தொத்தலும் சேர்ந்துக்கிட்டு பேண்ட ஆரம்பிக்க போறீங்க. ஆனவமா பேசாத. இன்னைக்கு ஃபுட் அண்ட் ஃபிக்ஸ்ல நாங்க ஜெயிச்சு என்னோட கராஜ திரும்ப மீட்டு அதுல மாற்றமே இல்ல. இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல ராக் பேண்டா? பாக்குறதுக்கு எல்லாரும் என்னவோ நாடக கோஷ்டி மாதிரி இருக்கீங்க. நீங்க இங்கேயே காமெடியா பிராக்டிஸ் பண்ணுங்க, நாங்க சீரியஸா பிராக்டிஸ் பண்றோம். பிராட் ஜெயிக்க நான் விடவே மாட்டேன். கலக்கியே ஆகணும். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், பிராட எதிர்க்க நமக்கு இதுதான் தேவை. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்க பார்த்ததே இல்ல. தெரியும் தெரியும் தெரியும். ஆனா பேண்ட்னா பேண்டுக்கு ஏத்த விஷயங்கள் இருக்கணும். இந்த பாருங்க மேரி, வாயிலேயே ட்ரம்ஸ் வாசிக்கிறீங்கன்னா இதுல வாசிக்க முடியாதா? என்ன முயற்சி பண்ணுங்க. ஆனா உங்க வாயில கொடுக்கிற மியூசிக்க நீங்க இதுல கொடுங்க. ஏய் பக்கிங்கிற ஜாக்கி, இங்க உட்கார்ந்து கிட்டார் வாசி. அப்புறமா நீ இங்க கிக்கி மக்கு மாதிரி பண்ணாம எல்லாரும் சொல்றாங்க. மைக் அப்படி கந்தர். ஓகே, லெட்ஸ் ராக். சோப்போ எல்லாரையும் கிளப்பி விட்டானா? எல்லாம் எல்லாரும் போறாங்க. இனிமே நமக்கு கராஜ் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காது. என்ன?
இந்த யா பிராட்ஸ பத்தி நான் எதுக்காக கவலைப்பட்டோம்? எப்படி அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. ஓகே फ्रेंड्स, பிராக்டீஸ் பண்ணாமலே செய்யுங்க. பாரா, நம்மள விட சூப்பரா பாடுறாங்க, அற்புதமா வாசிக்கிறாங்க. நண்போ, எங்க திறமையை வெளிக்கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாம தான் ஜெயிக்க போறோம், சந்தேகமே இல்லை. ஊத்திக்கிச்சு. கொஞ்சம் பொறுக்கி, என்ன அவசரம்? நான் உடனே போய் என்னோட பேண்ட ஒன்னா சேர்க்கணுப்பா. உன் பேண்ட ஒன்னா சேர்க்கணுமா? கந்தர், நம்ம பேண்ட நான் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே இருக்கேன். வா கேக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? மியூசிக் பேண்ட் பெண்ட் ஆகி நண்பர்கள்லாம் ஓடி போய் கராஜ் திரும்ப கிடைக்காம நொந்து போயிருக்கவங்களுக்கான .com இப்பதான் லாகின் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கிறேன்பா. கந்தர், நீ சொல்றது சரிதான். நம்ம பேண்டால முடிஞ்சதுதான் நான் செய்ய சொல்லிருக்கணுமே தவிர முடியாதது இல்ல. நீ இவ்வளவு தாமதமா மனம் திருந்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ அவங்க மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒரு நாள் பூரா ரூம் போட்டு அழுதுருக்காங்க. அதை ஞாபகப்படுத்தாத. இப்ப நான் அவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்க எங்க இருப்பாங்கன்னு சொல்லு. ஒருவேளை அவங்க உனக்கு பக்கத்துலயே தான் இருக்காங்களோ? எங்க பக்கத்துல? நல்லா யோசிச்சு பாரு கேக்கு. எல்லா இசை விரும்பிகளும் இன்னைக்கு ராத்திரி எந்த இடத்துக்கு போவாங்க? பேட்டில் ஆஃப் தி பேண்ட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல ரகையா ரிமில்ச்சா. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. ஓ லலலலலலலலலா. ஓ லலலலலலலலா. ஊத்தலோ. ராஜா காத்து வரட்டும், கூட்டம் கொந்தளிக்குது. வேண்டாம் வேண்டாம் விடு. கேக், அங்க பாரு, அவங்க எல்லாம் தனியா சோகமயமா உட்கார்ந்திருக்காங்க. ஏய் गाइस, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. யாராவது ஏதாவது கேக்குறாங்களா? வெளிப்படையா பேசு. என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களால முடியாததை சொல்லி உங்களை வற்புறுத்திட்டேன். ஆனா இப்ப எனக்கு எல்லாம் கிளீனா தெரிஞ்சிருச்சு. உங்களால என்ன முடியுமோ அதை தான் பண்ண சொல்லணும். ஒரு பேண்ட்னா உண்மையிலேயே அப்படிதான் இருக்கணும். அடுத்தது சிமிச்சான். என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா எங்க கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லையே. கந்தர், சொல்லுங்க, ஆரம்பிக்கலாமா? பெரியவர்களே, தாய்மார்களே, இவங்க தான் சிமிச்சான். ஹேய், இவன் என்னத்த பெர்ஃபார்ம் பண்றான்? நீங்க வந்து நிக்கிறான். டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. அதுவும் சரிதான் கேக். எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் பெர்ஃபார்ம் பண்ணணுமா? இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இல்லையே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்டா. என்னது இது? கந்தர், சொல்லு கிக்கி. நீ உடனே ரேப் பாட ஆரம்பி. எதை பத்தி? இன்னைக்கு நீ அப்செட் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லையா? இல்லையே, நம்ம பேண்ட் ஒன்னா சேர்ந்துருச்சு. அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. வேற என்ன வேணும்? கமான் கந்தர், நம்ம டீச்சரை பத்தி யோசிச்சு பாரு. சொதப்பிட்டு இருக்காத. இல்ல கேண்டீனை பத்தி யோசிச்சு பாரு. உங்க அம்மா உன்னை எப்பவுமே திட்டிட்டே இருப்பாங்களே, அதை பத்தி யோசிச்சு பாரு. ஆனா அது எல்லாமே நன்மைக்காக தானே செய்யறாங்க. சொதப்புறானே. அவனுக்கு பாடம் தெரியுமா தெரியாதோ? நான் ஒரு சிங்கம், எதிர்க்கிறவன் சிங்கம். எங்க பொழப்பு வேட்டை, தொட்டாலும் கெட்ட, விட்டாலும் கெட்ட, தேவையில்லா வம்பு தும்பு வச்சுக்கிட்ட. நீதான் மெனக்கெட்ட. எடுப்பா, துடுப்பா, போய் தடுங்க. சாங்க முடிக்கவே இல்ல. நீங்க இந்த போட்டியில இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டீங்க. சாரி சாகச வீரா, ரூல்ஸுக்கு தயவு செஞ்சு கட்டுப்படு. என் மேல எதுவும் கோவப்படாத. அடுத்தபடியா யா பிராட்ஸ். அண்ணன் பாடுறத பார்த்து கத்துக்கங்க. ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் யா பிராட்ஸ். எங்களோட இந்த அற்புதமான பாட்டு நண்பர்களுக்கானது. நம்மள ஏமாத்தி கவுத்துட்டானுங்க. கிட்டத்தட்ட கராஜ் நம்ம கைக்கு வர வேண்டியது. தட்டி பறிச்சுக்கிட்டானுங்க. முடியல. கவலைப்படாத கந்தர், இனி கராஜ் ஒரு விஷயமே கிடையாது. நம்மளால முடிஞ்சதை செஞ்சு ஒரு பேண்டையே உருவாக்கி இருக்கோமே. என்னால இத தாங்கிக்க முடியல, ஏத்துக்க முடியல, ஒத்துக்க முடியல, மறக்கவும் முடியல, விட மாட்டேன். Take my hand, let's go and play. 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 Take my hand. பாருங்க, இவங்க உண்மையிலேயே பாடல, பாடுற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. கொல்ல புட்டா சிரிப்பு, சாம்பார்ல புட்டா பருப்பு, தேவையில்லாம என் மேல காட்டாத வெறுப்பு, காட்டாத வெறுப்பு. நான் முடிச்சிட்டேன். அப்படின்னா நான் தானே வின்னர். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தலைவா, நாம போட்டியில ஜெயிக்கவே இல்ல. அது ஒரு பிரச்சனையே இல்ல மேரி. இனிமே என்ன அவன் அல்ல கைகளும் நம்ம கராஜ்ல பிராக்டிஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படின்னா இனிமே அது நமக்கு தான் சொந்தம். இந்த கராஜ் தான் எங்க பழைய டீமை ஒன்னா சேர்க்க ஏத்த இடம். ஏங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கவே விட மாட்டாளே. கிக்கி, உன் மக்கு அண்ணனை எத்தனை நாளைக்கு தான் என்ன துரத்துவாங்க? அவன் பெரிய தப்பு பண்ணிருக்கான். நீயே குத்து மதிப்பா ஒரு கணக்குல சொல்ல. ஒரு 7 நாளைக்கு.
சாகச வீரன். வாங்க சார் வாங்க. என் வீடு பூரா வாத்துக்களை நிரப்ப நீங்க தான் சரியான ஆளுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, வாத்து பொம்மைகளை அடுக்கி வைக்கிற அந்த வாத்து பையன் எங்க போனா? அவன் தான் என்னோட புது அசிஸ்டன்ட் வேற. பிராட் நான் சும்மாவா? ஓகே கதர், இந்த அற்புதமான சனிக்கிழமையில சூப்பரா ஸ்டண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, நான் பின்னாடியே வரேன். இல்ல இல்ல, நான் முதல்ல ஓடி போறேன். மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா கிக்? இன்னைக்கு ஒரு சிஸ்டரோட பேஜென்ட் மேரத்தான் இருக்கு. ஓ, அதுக்கு வர முடியாது. வேற எதுக்காவது என்ன கூட்டிட்டு போங்க. நான் ஒண்ணும் உன்னை அங்க போக சொல்லலையே. நீ உங்க தாத்தா வீட்டுக்கு போக போற. இல்ல, தாத்தா வீடு வேண்டாம். அங்க தவிர வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. ஓ, என்ன கிக் நீ உங்க தாத்தா கிட்ட என்ன குறைய கண்ட? அவர் வாய்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாரு. மொக்க ஜோக் அடிச்சிட்டே இருப்பாரு. நீ சொல்ற எதுவுமே அவரோட ஒத்து போகாதே. அப்போ சரி. இந்த சைனீஸ் சக்கரை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த ஸ்கேட் போர்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, நான் இப்ப கிளம்புறேன். ராத்திரி வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் கிக். வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க என்ன? உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? பருப்பு பொடி சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம். இவ்ளோ சாப்பாடு இருக்கா? ஆனா எல்லாத்துலயும் உப்பு காரம் கம்மியா இருக்கும். சரி, உங்ககிட்ட சாக்லேட் எதுவும் இல்லையா? இல்லடா பேரா, அதெல்லாம் சாப்பிட்டா என் பல்லுக்கு ஒத்துக்காது. நான் எதுவும் பண்ணல. கண்டிப்பா நான் தான். நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. வயசான மொக்க போடுற ஒரு கிழவன்னு தானே. வெளியே போய் விளையாடணுமா? ஓகே. சேலஞ்ச் பண்ணணுமா? ஓகே ஓகே. சாகசம்? எஸ். தடாலடி வேலை? ஆமா. அதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. அப்படியா? நாம கராஜ கிளீன் பண்ணலாம். ஊத்திக்கிச்சு. அந்த பாக்ஸ பத்திரமா கொண்டு போ. வாவ், இது நீங்களா? ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் மிலிட்டரியில இருந்தேன். எதிரி எல்லைங்களுக்கு அப்பால செஞ்ச வீர சாகச கிடைச்ச விருது இது உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஆமா, அவங்க எல்லைக்குள்ள. அதுக்கு தான் அந்த பேட்ச கொடுத்தாங்க. நீங்க உளவாளியா இருந்தீங்களா? ஆமாமா, இருந்தேன். அதோட நான் தான் எல்லாத்த விட இந்த மாதிரி கதையெல்லாம் உனக்கு வேண்டாம். எனக்கு வேணும். ஆனா இங்க முடிக்க வேண்டிய வேலை இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா நீங்க ஒரு உளவாளியா எதிரிங்க எல்லைக்குள்ள செயல்பட்டீங்களா? ஆமா கிக், அன்னைக்கு என்னோட கடமை ஒரு பயங்கரமான எதிரியை அழிக்கிறது தான். ஆனா நீங்க ஒரு டெலிவரி பாய்னு அம்மா சொல்லுவாங்க. உண்மைதான், ஆனா அது வெறும் ஆரம்பம் தான். டெலிவரி பாயா இருந்தப்போ கூட நான் தான் டெலிவரி பண்றதுல கிங்கு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்போதான் அது நடந்தது. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். சொல்லாம கொல்லாம தூக்கிட்டு வந்ததுக்கு சாரி. அதுக்காக என்ன கடத்திட்டு வர உங்களுக்கு இதான் கிடைச்சதா? ஆமா, அது என்னவோ தப்பு தான். ஆனா அதுக்கு கூட தட்டுப்பாடாயிடுச்சு. உங்க டெலிவரி பண்ற திறமையை நாங்க ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் வரோம். நீங்க திறமைசாலி, அதனால தான் உங்களுக்கு ரகசியமான வேலையை கொடுக்க போறோம். நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லுங்க. நீங்க உடனடியா இங்க இருந்து கிளம்பி போய் உங்க டெலிவரி திறமையையும் பயன்படுத்தி கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கிற ஒரு பேக்கேஜ கொண்டு வர. யார் இந்த காமெடி பீஸ்? இவனை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? இவன் ஒரு பயங்கரமான ஆள். இவன் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியும் கூட. டன்கிஸ்தானோட தளபதி. அங்க இருக்கிற பேக்கேஜ நீங்க கைப்பற்றினதும் ஏர்ஃபீல்டுக்கு போங்க. அதுக்கப்புறம் மெலோப்ரூக்கு வந்து சேருங்க. அந்த பேக்கேஜ்ல என்ன இருக்கு? ஒரு ராக்கெட் ஃபியூலோட ஃபார்முலா, அதாவது ஜாக்வார் ஜூஸ். அது ஜாக்வார் கிட்ட இருந்து நேரடியா தயாரிக்கப்பட்டது. அது மட்டும் எதிரிங்க கிட்ட போயிடுச்சுன்னா போர்ல நிச்சயமா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க தாராளமா நம்பலாம் சார். சரி வாங்க, நம்ம கிளம்புற ஏற்பாடுகளை கவனிக்கலாம். என்னது பைக்கா? ஆனா என்கிட்ட ஒண்ணு தானே இருக்கு. அந்த போட்டோ பில்டப், ஆனா உண்மையான பைக்கு இந்த பழசு. பரவாயில்ல, அதுதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கண்ணு மிக்கிற நேரத்துல அதை சரி பண்ணிடுவேன். அதாவது ஒரு 3 மணி நேரத்துல. இதோ ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க பழசு மாதிரி தான் இருக்கு. உண்மைதான். ஆனா அதுக்குள்ள நிறைய அப்கிரேட் பண்ணிருக்கேன். ஏஎம் ரேடியோ, அதுக்கப்புறம் இந்த மவுத் வாஷ் மின்ட் ஃபிளேவரோட. அது மட்டும் இல்ல, ஒரு அற்புதமான குஷன் சீட்டையும் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். பேக்கேஜ் அடையறதுக்கு இந்த மேப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த பாஸ்வேர்டையும் கேட்டுக்கங்க. நான் இத ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
என்னது என் காதுல எதுவுமே வெள்ளையே. நான் தான் ஒரு தடவைக்கு மேல சொல்ல மாட்டேன்னு அப்பவே சொன்னேன். அதனால வேற வழி கிடையாது. கிளம்புங்க. ரெட் பட்டனை மட்டும் அழுத்திராத. அழுத்திட்டான் போல இருக்கு. அடுத்து என்ன ஆச்சு? அடுத்து அவங்க என்ன பிளேன்ல இருந்து தள்ளி விட்டாங்க. என்ன உங்களை பிளேன்ல இருந்துலாம் கூட தள்ளி விட்டுருக்காங்களா? என்ன பத்தி உனக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்கு. முதல்ல அந்த பாக்ஸ் அங்க கொண்டு போய் வை. எனக்கு அப்ப தெரியாத விஷயம் ஒண்ணு இருந்தது. என்ன யாரோ அப்ப கண்காணிச்சாங்க. தல நீங்க கேட்ட பப்பீஸ் இதோ இதுல இருக்கு. அத மேஜையில வச்சுட்டு போ. அதெல்லாம் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரமே என்னோட தீய சக்தி இந்த உலகம் பூரா பரவும். இந்த உலகமே எனக்கு அடிமை ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தான் ராஜா. எதாலையும் என்ன தடுக்க முடியாது. என்னது? ஆஹா, ஒரு உளவாளி வரான். புடிங்க அவனை என்கிட்ட கொண்டு வாங்க. சரி தல. எங்க விட்டேன் கதையே? ஓ, ஒரு விஷயம் சொல்றேன். எதிரிங்க எல்லைக்குள்ள நீ பாராசூட் மூலமாவும் மோட்டார் சைக்கிள் குதிக்கும் போது நடு வானத்திலேயே உன் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா நல்லது. அப்போதான் நீ அதிரடியா தடாலடியா தரையிறங்கலாம். நில்லை. உன்னை யார் அனுப்புனதே? ஆமா, உனக்கு என்ன வேணும்? கேள்விக்கு பதில் சொல்றது ஏன் பழக்கம் இல்ல. நாளைக்குண்ணா அந்த டுண்டுல்கா வேடு. நல்லா மாட்டியா? இப்ப நீ யாருங்கிறத சொல்லு. நான் மாட்டினாலும் உண்மையை சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு நடுவுல இடைவெளி நிறைய இருக்கு. புரிஞ்சுதா? நீங்க ரெண்டு பேரும் என்னோட வெற்றிக்கு தடையா இருக்க முடியாது. ஆமாப்பா, அவன் சொல்ற பாயிண்ட் கரெக்டா தான் இருக்கு. டேய் மண்டே, அவன் தப்பிச்சு போறான்டா. அங்க இருந்து தப்பிச்சு போறீங்களா? வேற வழி இல்ல. எனக்கு ஒரு வேலை இருந்தது. அவரத்தை கெடுத்துட்டு போதும். என்னோட இலக்கு அடையிற வரைக்கும் அந்த கிராமம் முழுக்க சல்லடை போட்டு தேடினேன். என்னோட இந்த புது கண்டுபிடிப்பு வேலை செய்யும் நம்புறேன். இது வேலை செய்யுது. நான் பேக்கேஜ்க்காக தான் வந்திருக்கேன். பாஸ்வேர்டை நீ சொல்ற வரைக்கும் என்னால பேக்கேஜ கொடுக்க முடியாது. பாஸ்வேர்டா? அது வந்து அம்மா குண்டு பட்டுருச்சு. அமுடுத எல்லா காரியமும் முடிஞ்சு போச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்குதுப்பா. இது ஒண்ணும் குண்டு கிடையாது. இது வெறும் பிஸ்கெட்ஸ். பிஸ்கெட்ஸ் அதான் பாஸ்வேர்ட். அப்படியா? சூப்பர். அப்ப அந்த பேக்கேஜ் என்கிட்ட கொடுங்க. நான் அந்த பேக்கேஜ். என்னது, நீ பேக்கேஜா? அது என்னமோ ராக்கெட் ஃபார்முலான்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா அந்த ஃபார்முலா தான் என் மூளைக்குள்ள இருக்குது. எதிரிங்க நம்ம கிட்ட ரொம்ப நெருங்கிட்டாங்க. அவங்க வரதுக்குள்ள நாம எப்படியாவது ஏர்ஃபீல்டுக்கு போய் தப்பிச்சு ஆகணும். ரொம்ப தாமதமாயிடுச்சு. கிளம்பு போலாம். எஸ்கேப் ஆகுதோ அப்பால பாத்துக்குதோ. பவர்ஃபுல் ராக்கெட் ஃபியூல். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி வா, நம்ம போய் நம்ம தலைகிட்ட சொல்லுவோம். போலோ. நான் அந்த விஞ்ஞானியை கூட்டிக்கிட்டு விமான தளத்துக்கு உடனடியா போனேன். போற வழியில பயங்கரமான சோளக்காட்டு எல்லாம் தாண்டி போனோம். சொல்ல போனா போலார் ஐஸ் பாறைகளையே உடைச்சிட்டு போனோம். என்னது, ஐஸ் பாறையா? கேள்வி கேட்காம கதையை மட்டும் கேளு. ஓகே ரைட், மேல கதையை சொல்லுங்க. நாங்க தப்பிச்சிட்டதா நினைச்சோம், ஆனா அது உண்மை இல்ல. அந்த கெட்டவங்க பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன வேணா நடக்கலாம். அவங்க உன்னை பிடிச்சு கஷ்டப்படுத்தலாம். எதை அப்படியோ வேலைக்கு சாப்பாடு போடுவாங்கல்ல. அந்த ஓல்டு லேடி ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியும். யாரும் அந்த ஆயாவா? ஆனா அவங்க அப்படிப்பட்டவங்களும் கிடையாது. ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க. நிறைய பேசுவாங்க, ஆனா போட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவ போட்டு கொடுத்துட்டா. ஆஹா, நல்லதுக்கே காலம் இல்லப்பா இந்த காலத்துல. ஏர்போர்ட்டுக்கு 2 கிலோமீட்டர் தான் இருந்தது. நண்பர்களும் எதிரிகளும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு எவன் சொன்னதே? அவன் தலைக்குள்ள ராக்கெட் ஃபியூல் ஃபார்முலா இருக்கு. அத நான் ஆட்டைய போட போறேன். அவன் எனக்கு தேவை. நீயும் அரசாங்கமும் என்ன எதுவும் பண்ண முடியாது. பிராட், நான் சும்மாவா? நீ என்ன எவ்வளவு துன்புறுத்தினாலும் என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது. அப்படியா கண்ணா? உன்னை விசாரிக்க போறேன்னு எவன் சொன்னதே? நீ போக வேண்டிய இடம் பாதாளம். போ. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ணன் டயர்டா இருக்கேன், ஜூஸ் கொண்டு வாங்க. அப்படின்னா நீங்க பிளேன்ல இருந்து தள்ளப்பட்டு கண்ட்ரோல் இல்லாம வெளியே வந்தீங்களா? ஓகே, கண்ட்ரோல் விடுங்க. ஆனா உங்ககிட்ட பாராசூட் இல்லல.
ஆமா பேரா, எதிரிங்களோட எல்லைக்குள்ள நான் இருந்தப்போ வினோதமான ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னங்கறத நீங்களே பாருங்க. என்ன கொடுமை இது? கோழையா இல்லாம வீர மாதிரி சண்டை போடு. கொஞ்சம் இருங்க, அவங்க உங்களோட மிகப்பெரிய விசிறினா எதுக்கு உங்களை கட்டி போடுறாங்க? ரசிச்சாலும் அது அவங்க மட்டும் தான் ரசிக்கணும்னு நினைச்சா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உனக்காக தான் நான் டியூட்டில ஜாயின் பண்ணேன். என்ன நீ டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கியா? என்ன எப்படி எனக்கு இந்த பிளேன் கிடைச்சிருக்கோம்? எதிரிகளை அழிக்கிற வேலையை எனக்கு கொடுத்தாங்க, ஆனா கடைசில இங்க வந்து மாட்டி. அப்படி போடு, நாம 2 பேரும் ஒன்னா பறந்து போய். முடியாது முடியாது, என்னால பறக்க முடியாது. பறக்கிறதுன்னு வந்துட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். தலையெல்லாம் சுத்தம் கிறுகிறுன்னு பண்ணும். ரொம்ப சீன் போடாத தாயே, உன்னை யாரும் பறக்க சொல்ல. முதல்ல என் கட்டுகளை அவுத்து விடு, எனக்கு முக்கியமான வேலை பண்ணி இருக்கு. நான் எப்படியாவது என் சூப்பர் சீக்ரெட் மிஷனை முடிச்சாகணும். ரகசியமான ரகசிய வேலையா? என்ன கூட கூட்டிட்டு போற வரைக்கும் நான் உன்னை அவுத்து விட மாட்டேன். இல்ல, நிச்சயமா முடியாது. நான் அப்படியே ஒத்துக்கிட்டாலும் எல்லாமே பிரச்சனை ஆயிடும். இது ஒரு பள்ளத்தாக்கு. பேஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. இங்கதான் இருக்கு. அதோ பாத்தியா? எப்படி ஷார்ட்கட்ல கூட்டிட்டு வந்திருக்கல, சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். என்னது? அங்க போறதுக்கு பல நாட்கள் ஆகுமே. ஆனா நீங்க ஹேங் லைட் எல்லாம் உருவாக்குனீங்களா? ஆமா, சாக்கு பைய வச்சு தான் தயாரிச்சேன். அவ்வளவு பெரிய சாக்கு பை உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? எப்படியோ கிடைச்சது. அது பார்க்க அழகா இல்லனாலும் எதிரிங்க இடத்துக்கு போக உதவுச்சு. நீ ஓகேவா? நான் ஓகே தான். உன்ன மாதிரி ஒரு ஹீரோ கூட கிளைடிங் போகும்போது நான் நல்லா தானே இருப்பேன். அது சரி, டெக்னிக்கலா நாம பறந்துட்டு இருக்கோம். என்ன சொன்ன? நிறுத்து, இல்லனா மோதிடுவோம். எதாலயும் இப்ப என் பயத்தை தீர்க்க முடியாது. ஆனா நீ நினைச்சா தீர்க்கலாம். என் கிளாஸஸ். அங்க ஏதோ சத்தம் கேக்குது. போய் உன் வேலையை முடிச்சிட்டு வந்த ஈ கூட நடந்துற ஃப்ரெண்ட் யாரு? உங்க காதுல விழுந்துற போது. என்ன பாத்தீங்களா? முடிஞ்சா வந்து என்ன பிடிச்சுக்கோங்க குழந்தைங்களா. அவ ஒரு உளவாளி. நமக்கே கல்தா கொடுக்க பாக்குறா. புடி அவள. உங்களால என்ன பிடிக்க முடியாது. நான் என் லாயர் கிட்ட பேசினா உங்க மேல உடனடியா கேஸ் போட போறேன். சரி, சாப்பிட ஏதாவது வச்சிருக்கீங்களாப்பா? நீ எதையோ மறைக்கிறேன்னு தெரியும். அது என்னன்னு சொல்லிடு. முடியாது, சொல்ல முடியாது. உண்மையை கக்கிடு, இல்லனா சாப்பிட்டதை கக்க வச்சிடுவேன். ஒன்னால முடிஞ்சத பண்ணிக்கோ. அப்படின்னா சரி, வலிய அனுபவிக்க தயாராகிடு. அச்சச்சோ, என்னால முடியல, தாங்க முடியல. நான் உண்மையை சொல்லிடுறேன், என்ன விட்டுருப்பா ப்ளீஸ். நோ. நீயா? நான் தான் உன்னை பிளைன்ல இருந்து தள்ளி விட்டேனே. தள்ளி விட்ட கண்ணா, ஆனா நீ ஒன்னும் சொல்லி விடலையே, அதான் வந்துட்டேன். நல்ல தண்ணி எனக்கு ஒத்துக்காது, கொழா தண்ணி தான் ஒத்துக்கும். நல்ல தண்ணி ஒத்துக்காது, எங்களுக்கு குழா தண்ணி தான் ஒத்துக்கும். ஹேய், ஆயுதத்தை கொண்டு வாங்க. ஏய், நாம கிட்டத்தட்ட தப்பிச்சிட்டோம். இப்போதான் கண்ணு தெளிவு தெரியுது. எங்க விட்டு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி இவனை புடிச்சிட்டு வரல, என்ன பண்றது? முடிஞ்ச அளவுக்கு அவனை கும்மிடுங்க. ஆமா, என்ன கட்டி போட்டிருக்கும் போதே அடிச்சுக்க. நீ பெரிய வீரன் அல்ல. அவனை விடுங்க. குமுறு காய்ச்சல்.
விரல் வீரையா, இதுதான் சுவரொட்டி. வாங்கிக்க கமரு கட்டு. நம்ம தலை ஜெயிச்சிருச்சு. உன் பக்கத்துல பாரு. கெட்டியா பிடிச்சுக்க. புடிங்க அவனை. முன்னாடி போற வண்டி. கோழி பண்ண முன்னாடி எடுத்துட்டு போறாங்க கண்ணாடி. இதோ வந்துட்டேன். வெளியே போக வழியே இல்ல. சரியா சொன்ன. ஆனா நம்ம வழியை உருவாக்குவோம். சாதிச்சிட்டோம்பா. இப்ப நாம இங்க இருந்து தப்பிச்சா போதும். என்ன சத்தம் இந்த நேரம்? வீடா கண்டம் பிராட் வந்துட்டேன். ஏய், ஒரு இடத்துல நில்லுடா, சுட முடியல. அங்க பாருங்க, நாம கிட்ட திருட்டுல பிளேனு. நீ உடனடியா போய் இந்த பிளேனை பறக்க வை. ஆனா நீ என் ஃப்ரெண்டா இருக்கணும், அதுக்கு நீ முதல்ல ஒத்துக்கவே இல்லையே. நான் சீரியஸா பேசுறேன். நானும் தான். முதல்ல நீ போய் பிளேனை பறக்க வை. மத்தது எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டான். சூப்பர்ல கலக்கிட்ட. இதனால அப்புறங்கிறது இப்பவே மாறிடாதா? அங்கே பார். நான் விட மாட்டேன்னு சொன்னேன்ல. பின் வாங்கிடு. அவங்கிட்ட பெரிய ராக்கெட் இருக்கு. என் கடமைக்கு முன்னால யார் வந்தாலும் கவலையே பட மாட்டேன். கிழக்கே குறி வைத்தால் மேற்கே பாய்கிறது. நான் தான் உங்க தளபதி பேசுறேன். தளபதி பேசுறேன். உடனே அங்கிருந்து கிளம்புங்க, கிளம்புங்க. பிளேனை திருப்பு ஜாக்கி. வந்துங்க. இது உங்களோட வீர சாகசத்துக்காக. தேங்க்யூ சார். உங்களுக்காக ஒரு சின்ன பேக்கேஜையும் கொண்டு வந்திருக்கேன். நான் சிறந்த டெலிவரியை அன்னைக்கு செஞ்சேன். கடைசியாவா இருந்தது. அந்த ஃபியூயல் ஃபார்முலா தான் எதிரிங்க படையை அழிக்க எங்களுக்கு உதவுச்சு. சும்மா சொல்லக்கூடாது. எதிரிகளை ஒரே அமைக்க மண்ண கவு வச்சிருக்கீங்களா? இல்ல, 2 கையால தான். ட்ரெயின்ல இருந்து திடீர்னு ஜம்ப் பண்ணி வந்திருக்கீங்க. சாக்கு பையால கிளேடர் உருவாக்கி இருக்கீங்க. மோட்டார் சைக்கிள பின்னாடி உட்கார்ந்து ஓட்டி இருக்கீங்க. என்ன பத்தி தெரியாததே நிறைய இருக்குன்னு சொன்னல. இதோ பாரு, இந்த சனிக்கிழமையில இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால கொஞ்சம் இத பாரு. உங்க மோட்டார் சைக்கிளா? என் பைக் உனக்கு கொடுப்ப நினைச்சியா? இல்ல வந்து உட்காந்துக்க. நீ என்ன சின்ன பையன் தானே. இந்த இத வச்சுக்க. இது உனக்கு கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி ஒரு ரைடு போயிருக்கவே மாட்டேன். பெட்ரோல் தீந்துருச்சு. போச்சு போ. கவலைப்படாதீங்க தாத்தா. உங்க கதையை கேட்டது எனக்கு சந்தோஷம் தான். ஓஹோ, இது இன்னும் முடியல கண்ணா. ஆமா, இந்த பட்டன் இருக்கு. ரைட் விடு.